वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तपोदं तत्पादैक्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारं श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीया यादरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्पवन्तामवैजयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्त्वविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमां करुणयां कमलामिमान्यां गोधामनन्यचरणशरणं प्रपद्ये। भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातगा विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्महस्ते पद्मावति नमोऽस्तुते। वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्धितनये शुभे पद्मे रमे लोकमातगा पद्मावति नमोऽस्तुते। कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोऽस्तुते। सहस्रदलपद्महस्ते कोटिचन्द्रनिभानने पद्मपत्रविशालाक्षी पद्मावति नमोऽस्तुते। नक्रश्रवणनक्षत्रे कृतोद्वाहमहोत्सवे कृपया भागिनपद्मे त्वत्भक्तिभरिदाण्डमे इन्दिरेः मूर्णाभे त्वं वन्दे परमात्मिकां भवसागरमग्नं मां रक्ष रक्ष महेश्वरी। कल्याणपुरवासिन्ये नारायणी श्रीः नमः। श्रुतिस्रुतिप्रगीताय देवदेवे च मङ्गलम्। नीलादुङ्गस्तनगिरिदडी शुद्धमद्बोध्य कृष्णं पाराद्वंसं श्रुतिसदसरसिद्धमध्यापयन्ति चोच्चिष्टायां सृजनिगलितं याबलात्कृत्य पुङ्क्ते गोदादस्यै नमेदमिदं भूये वास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லோ சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. வெய்யர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயறுத்ததையறுதுங்கட்பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடிகேனுக்கருள் செய்னியே. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ மத்காரியம் சாதய பிரபோ. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வளையன் அந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழம் குழலி கெடுதிரவாய் வந்தங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலிடங்கள் கூவினகான் பந்தார் விரலை உன் மைத்துனன் பெயர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலை ஒலிப்ப வந்து தரவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய் என்பது இன்றைக்குரிய அனுசந்தான பாசுரம். நேற்றைய தினம் நம் ஒரு தோழியாக எழுப்புவதாக பல அடையாளங்கள்லாம் சொல்லி எழுப்பின் வந்த ஒரு தோழியாக புள்ளம் சிலம்பினான் கீசு கீசென்றன் கீழ்வானம் வெள்ளன் அப்படி எழுப்பின் வந்து நேற்றைய தினம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கு ஏற்றி வைத்து அந்த கண்ணன் வருவான் கிருஷ்ணன் எப்போ வருவான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு என்ன பண்ணாலும் ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட அந்த வீட்டில் பார்த்தா அப்படி ரத்தினங்களால் இழைச்சிருக்கான். கண்ணன் கொடுத்த அந்த வீடு அவன் கொடுத்த வீடு இல்லையா, அவன் அப்படிப்பட்ட ரத்தினங்களால் இழைத்து எல்லாருக்கும் அந்த மாதிரி வீடெல்லாம் கொடுத்துருக்கான்.
தோஷமற்ற ரட்சணம். அந்த ரத்தனங்கள்லாம் பார்த்தா தோஷம் இல்லாத ரட்சணங்களாக அந்த ரத்தனங்களால் கட்டப்பட்ட வீட்டில் இவாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விளக்கேற்றி வச்சுருக்கா. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமலம், அப்படி விளக்கேற்றி வச்சு தூப தீபங்கள்லாம் அங்கே தூபங்கள்லாம் தீபமாச்சு, தூபங்கள்லாம் அங்கே வாசனை பொருட்கள் எல்லாம் அந்த சாம்பிராணி இந்த சாங்கம் இவெல்லாம் போட்டு, அது என்ன கண்ணன் வருவான் இல்லையா, அவன் எப்போ வருவான்னு தெரியாது, அதனால் அதுக்கோசரம் ரெடி பண்ணி வச்சிருக்காலும். அந்த அடையாளத்தை சொல்லி நேற்றைய பாசுரத்தை முடித்தோம். இன்றைய பாசுரமாக கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரழிய சென்று திருச்செய்யம் குற்றமன்றில்லாத கோவலர்தம் பொற்குடைய புற்றவர்கள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்தனின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பெயர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீற்றை குரங்கும் பொருளேலோரும் பாவாய். இந்த பாசுரத்தை நம்ம இன்றைய தினம் அனுபவிக்கலாம். இந்த பாட்டில் எழுப்பப்படும் பெண் என்னன்னா மிகவும் சிறந்தவள். ஏன்னா ஒரு பாட்டிலும் மொத்தத்தூர் ஒரு மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் தான் இல்லையா. அவள்லாம் நேற்றைய பாசத்தில் பார்க்கும்போது கண்ணன் தன்னையே தானே அவனே என்னை அடையட்டும் அவன் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு அப்படி அந்த மாதிரி என்ன செல்வ செருக்கோடு இருக்காள் அவன் சொல்ல இல்லையா. அப்படிப்பட்ட அந்த பெண் நேற்றுக்கு இன்னைக்கு பார்த்தா இந்த பாட்டில் எழுப்பப்படும் பெண் மிகவும் சிறந்தவள். என்னன்னு கேட்டால், உலக தர்மங்களை செய்து சொர்க்கம் முதலான பலன்களை பெறுவது இயல்பு. என்ன தர்மங்கள்லாம் பண்ணி அது மூலமாக சொர்க்கத்துக்கெல்லாம் போகிறது ஒரு இயற்கை இல்லையா. நல்ல நல்ல காரியங்கள்லாம் பண்ணால் சொர்க்கத்துக்கு போனால் சொல்வது வழக்கம் இல்லையா. அதுபோல் பகவானை அடைவதற்கு நாம் ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும். அதனால் பகவானை அடையணும்னா ஏதாவது முயற்சியெல்லாம் செஞ்சால் தான் நடக்கும் இல்லையா. அதனால் இந்த பெண்ணை தன்னை அடைவதற்கு பகவானை முயற்சி செய்ய வேண்டும் என்று எண்ணி படுத்து கொண்டாளாம். அதனால் நேற்றைய பெண் மாதிரி தான் இவன் என்ன பண்ணான்னு கேட்டால் அதை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. பகவானே வரட்டும் தன்னை அடைவதற்கு. ஏன்னா தான் மனைவி பகவான் இவாள்லாம் என்னன்னு கேட்டால் ஏன் இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்குது இவாளுக்குன்னு கேட்டால் இவாள்லாம் கண்ணனோட மனைவிகளாக இருப்பதால் அவள்லாம் அப்படி படுத்து நிற்காள். ஆண்டாள் வெளியிலேருந்து அவளையும் சேர்த்து எழுப்பின்னு இருக்கா. ஏந்துக்கும் சொல்லிட்டு எழுப்புறாள். அந்த ஒரு பெண்ணையும் எழுப்பும்போது உள்ளே நடக்கிற விஷயம் அப்போ தான் தெரியுது இல்லையா. அதனால் தன்னை அடைவதற்கு பகவானே முயற்சி செய்யட்டும். நம்ம ஏதாவது முயற்சி செய்யணும்னா பகவானை அடையலாங்கிற மாதிரி இங்கே பகவானை அடையட்டும் என்று படுத்துக்கொண்டு அப்படி இருக்கலாம். அப்படிப்பட்ட சிறப்பு மிகவும் சிறந்த பெண்ணாக இருக்கிறாள். முன்பாட்டில் என்ன பண்ணோம், கண்ணனை அடைய பெண் நோன்பு நூற்றாள். முதல்ல பாசுரத்தில் இப்படி 30 பாசுரங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. 29 பாசுரங்கள். 30வது பாசுரம் பலஸ்ருதியாக ஆண்டாள் நமக்காக பாடினான்னு பார்த்தோம் ஆரம்பத்திலே. அப்போது முன்பாட்டில் இவாள்லாம் என்ன பண்ணான்னு கேட்டால் கண்ணனை அடையணுங்கிறதுக்கு இந்த நோன்பு திருப்பாவை நோன்பு இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் கண்ணனை அடையணும். கண்ணனை அடைவதற்காக அந்த அவள்லாம் பெண்கள்லாம் நோன்பு நூற்றார்கள். இந்த பாசுரத்திலே கண்ணன் நோன்பு நூற்றாலும் இந்த பெண்ணை அடைவதற்காக அப்படி வியாக்கியாதாக்கள் விசேஷமாக அனுபவிக்கிறாங்க. ஆயர்பாடியிலே யசோதைக்கு மகனாக கண்ணன் இருந்தாலும் இந்த ஊருக்கு இவன் ஒருவன் மகன் என்று ரீதியில் வளர்ந்தாள் என்று கேட்டால் அப்படிப்பட்டவள். அவ்வாறு அந்த ஆயர் குலத்துக்கு இவன் ஒருவன் தான் பெண் என்று அபிமானிக்கப்பட்டவள். அப்படிப்பட்ட உயர்ந்த பெண் அவள். ஏன்னா ஆயர் குலத்திலேயே இவள் ஒருவள் தான் பெண். அப்படி ஆயர் குலத்திலே இவன் ஒருவன் தான் கண்ணன் ஒருவன் தான் குழந்தைன்னு சொல்லுவோமோ இல்லையா. அதனால இவன் ஒருவன் தான் மகன் என்ற ரீதியில் வளர்ந்தான் இல்லையா கண்ணன். அந்த மாதிரி இந்த ஊருக்கே இவள் ஒருவள் தான் பெண் என்று அபிமானிக்கப்பட்டவள். அப்படிப்பட்ட பெண் அவள். அப்போ அப்படிப்பட்ட பெண்ணை அடைவதற்கு பகவானே வரட்டும்னு படுத்து நிற்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறாள் இவள். அந்த பெண்ணை எழுப்புவதாக அமைந்த பாசுரம் இந்த பாசுரம். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து. கற்றுக்கரவைன்னு கன்றுகளோடு கூடிய பசுக்களை கறப்பார்கள். ஏன்னா இந்த இடத்துல அப்பவே தெரியும் ஆண்டாள் காலத்திலேயே ஆண்டாளுக்கு தெரியும் இந்த பாசுரத்தையே எப்படி போட்டான்னு கேட்டால், கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்துன்னு கன்றுகளோடு. அப்போ அந்த காலத்தில் ஆண்டாள் காலத்தில் இருக்கும்போது கன்றுகளோடு சேர்ந்து இருக்க பசுக்களை தான் கறப்பார்கள். இப்போ அந்த மாதிரி இல்லை இல்லையா. அதனால் அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சில நமக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லும்போது ரத்தினங்கள்லாம் பற்றி சொல்லுவோம். ஆபரணங்கள்லாம் எப்படி அணியணும் நேற்றுக்கு முன் பாசுரங்கள்லாம் பார்த்தோம். இப்போ என்னென்ன பாசுரங்கள் ஆபரணங்கள்லாம் அணியணும்னு பார்க்கும்போது முன் பாசுரத்தில் விசேஷமாக அனுபவித்தாள் இல்லையா ஆண்டாளுங்க. அதனால் இதெல்லாம் நடக்கும்னு முன்னாடியே தெரியும். அதனால் இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் கன்றுகளோடு கூடிய பசுக்களை தான் கறக்கிறான்னு. இப்போ அந்த மாதிரி இல்லை. தாழ்ந்த ஜாதியில் பிறந்த போதிலும் சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு கன்றுகளோடு உள்ள பறவை கறப்பார்கள். இவாளெல்லாம் எப்படின்னு கேட்டால் இவாளுக்கெல்லாம் அறிவொன்றமில்லாத ஆய்க்குலத்து சொன்னோம் இல்லையா. அதனால் அறிவுகள்லாம் என்ன இல்லைன்னா கூட சாஸ்திரங்கள்லாம் தெரியும் அவளுக்கு. ஏன்னா மேலையார் செய்வர்கள் வேண்டுவனை கேட்டு பெரியவாள்லாம் சொல்லிக் கொடுத்த சாஸ்திரங்கள்
அந்த சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு கன்றுகளோடு உள்ள பசுவை கறப்பார்கள். அதனால கன்றுகள் இல்லாத மாடுகளை கறக்க மாட்டார்கள். அதனால கற்றுக்கறவை கன்றில்லாத பசுவின் பாலை குடிக்கக்கூடாது என்பது சாஸ்திரம். அதனால நமக்கு தெரியாது, பால்லாம் கறந்துன்னு வரா ஆற்றுல நிறையா ஆவின் பால் வாங்குகிறோம், இந்த மாதிரி நிறையா பேக்கெட் பால்லாம் வரும். அந்த பால்லாம் எப்படி கறந்துன்னு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அது மாதிரி ஆற்றுல கொண்டு வந்து பசும் பால்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா இல்லையா? நம்ம போய் நேராக போய் கறந்து வாங்கிறதில்ல. நிறையா இடத்துல போய் பார்த்தா இப்போ சில பார்த்தா நம்ம ஊர் எல்லாமே நிறையா இடத்துல நேராக பால் கறக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது, போய் வாங்கிட்டு வர வழக்கங்கள்லாம் இருக்குது, இன்னும் இருந்துருக்கு. அந்த இடத்துல பார்க்குறோம்னு கேட்டால் அவள் என்ன பண்ணுறா, கன்றுக்குட்டி வச்சுருக்காளா வச்சுருக்கா, அட்லீஸ்ட் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போ தெரியாமல் நம்ம வாங்குகிறோம் இல்லையா? அதனால் அந்த பாலெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது நமக்கு. அதனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், கன்றில்லாத பசுவின் பாலை யார் கறந்து கொடுக்குறாளோ அந்த பாலை நாம் மருந்தக்கூடாது என்பது சாஸ்திரம். இவர்கள் சொர்க்கத்தை நிராகரித்தவர்கள், அதனால் பகவானின் சேர்த்திலே விரும்புவார்கள். அப்படிப்பட்டவர்கள் இவர். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து, அப்படிப்பட்ட கன்றுகளோடு கூடிய பசுக்களை கறப்பவர்கள் யாருன்னு கேட்டால் சொர்க்கத்தை எல்லாம் பார்த்தா பகவானிடத்தின் சேர்த்தியை விரும்புவார்கள். அப்படிப்பட்டவர்கள் இவர்களாம். கணங்கள் பல கறந்து எம்பெருமானின் அவதாரங்கள், குணங்கள், திருநாமங்கள், ஆபரணங்கள் ஒன்றல்ல என பல பல ஆபரணங்கள் சொல்லுவோம் இல்லையா? அதனால் அப்படிப்பட்ட எம்பெருமானின் அவதாரங்கள் எத்தனை அவதாரங்கள்? 10 அவதாரம் சொல்லலாம். 10 அவதாரத்துக்கு மேலே நிறைய அவதாரங்கள்லாம் உண்டு. நமக்கு தெரிஞ்ச அவதாரம் தசாவதாரத்தை பற்றி சொல்லுவோம். அதனால் அவனோட குணங்கள் எண்ணற்றவை. அவனோட என்ன குணங்கள்னு பார்த்தா எத்தனை குணங்கள்லாம் இருக்குது எம்பெருமானுக்கும். அவனோட திருநாமங்கள் ஆயிரம் நாமங்கள் சொல்கிறோம் இல்லையா? அதனால் அப்படிப்பட்ட திருநாமங்கள், ஆபரணங்கள் பல பலவே. அதனால் அப்படிப்பட்ட ஆபரணங்கள் ஒன்றல்ல, பல கணங்கள். அதனால் கணங்கள் பல கறந்து, அப்படிப்பட்ட கணங்களை பல கறந்து, இவை போல ஆயர்பாடி பசுக்கள் அளவற்றவை. இது கம்பேரிசன். எம்பெருமானுக்கு எதெல்லாம் அளவற்று இருக்கோ அப்படிப்பட்ட அளவில்லாமல் இருப்பது, இடைபோல் இருப்பது ஆயர்பாடி பசுக்கள் அளவற்றவை. அப்படிப்பட்ட கவுண்ட்லெஸ்ஸாக நிறையா இருக்கும் ஆயர்பாடியில். நந்தகோபனுடைய அந்த வீட்டில் பார்த்தா அத்தனை பசுக்கள் இருக்குமாம். அதனால தான் மாடு மேய்க்க கண் போகிறான் இல்லையா? அதனால் ஆள் வச்சு இழுத்தா மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்பினா போகாது, அத்தனை மாடுகளையும் இழுத்துன்னு போகிறான். அதனால் அளவற்றவை. கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்துன்னு எவ்வளவு பசுக்கூட்டங்கள் இருந்தாலும் தயங்காமல் ஒருவனே முன்னாடி பாசுரத்திலே பார்த்தோம். அதனால் அவளோட வல்லமையை அவள் எப்படி வல்லமை பொருந்தியவர்கள் அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம். பால் கறந்துட்டே இருப்போம், ஒத்தனே கறக்கிறேன்னு பாலம். ஆனால் அளவற்ற பால்லாம் வந்துட்டே இருக்கும். ஒரு காம்புலேருந்து ஒரு தடவை இழுத்தாலே ஒரு பக்கெட் பால், ஒரு குடம் பால் நிறைந்து போகும் இல்லையா? அப்படிப்பட்ட பசுக்கள் இருக்கக்கூடிய பசுக்கள் அங்கே கறக்கக்கூடியவர்களும் அப்படி இருப்பார்கள். அதனால் எவ்வளோ பசுக்கூட்டங்கள் இருந்தாலும் தயங்காமல் ஒருவனே கறப்பதற்கு முன் வருவானாம். ஒரு கோபனே எல்லா பசுக்களையும் பாலை கறந்து விடுவான். அப்படிப்பட்ட பலசாலி. ஒரே ஒரு கோபன்னா ஒரு அங்கே இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய கூட்டங்கள்லாம் இருக்கா இல்லையா? பசுக்களை கறக்கக்கூடிய அந்த இளமா எப்படின்னு சொல்லணும்னு கேட்டால், பசுக்களை கறக்கக்கூடியவர்கள் இளையவர்கள் அப்படின்னு கோபர்கள்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? கண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் அவெல்லாம் சேர்ந்து ஒரு கோபனே எல்லா பசுக்களையும் பாலை கறந்து விடுவான். அப்படிப்பட்ட பலசாலி அவன். ஆயுர்குலத்தில் பால் சமிருத்தமானபடியால் செலவே இல்லை. ஏன்னா இப்போ நிறையா இடத்துல பார்க்கலாம். நிறையா இடத்துல பார்க்கும்போது சில பேர் ஆற்றுல மாடெல்லாம் வச்சுருப்பான். மாடெல்லாம் வச்சும்போது பால் கறந்துன்னே இருக்கும். பால் கறந்துன்னே இருந்தால் செலவு, ஆற்றுல நிறையா மனுஷாக இருந்தால் செலவழியும், இல்லை செலவழியாமல் நிறையா பால் இருந்து சமிருத்தியாக இருக்கும் இல்லையா? சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஆயுர்குலத்தில் பார்த்தா எல்லார் வீட்லேயும் மாடு நிறையா இருக்கும். அப்படி பாலை கறந்து நிறையா இருக்கும்போது அந்த பால் சமிருத்தியாக செலவே இல்லாமல் இருக்குமாம். அதனால் வாங்குவோர்களும் இல்லை. ஏன்னா எல்லார் வீட்லேயும் பால் இருக்குது. இப்போ அதனால் எல்லார் வீட்லேயும் இப்போ நிறையா இடத்துல பார்க்குறோம் இல்லையா? நிறையா இடத்துல பார்க்கும்போது வீட்டில் அந்த ஊரில் பூரா எல்லா இடத்துலையும் ஒரு எலுமிச்சை மரமோ ஒரு பலாப்பழ மரமோ அந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அங்கே மாமரங்கள் நிறையா இருக்கும். மரங்கள்லாம் அந்த ஊரில் எல்லார் வீட்லேயும் இருக்கும்போது வாங்கிறதுக்கு யாரும் ரெடியாக இருப்பாளோ? அதனால் அங்கே இருக்கிறது இல்லை. அதனால் அப்படி சமிருத்தியாக இருக்கும். அப்படி பால் சமிருத்தியாக இருக்கும். அங்கே வாங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். நமக்கு பால் வேண்டும் என்று கறப்பதில்லையாம். அதனால் என்ன பண்ணுவான்? பால் வேணும், சில சமயம் கறக்காமல் விட்டுருவாளாம். பகைவர்கள் புகுந்தால் அவர்களை விரட்ட வேண்டும். அதற்காக ஏன்னா எதிர்கோசம் பாலை கறக்கிறான்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் வேண்டிய பாலை கறந்தாலே போகிறோம் இல்லையா? திரும்பி எதுக்கு பாலை கறக்கிறான்னா அவர்கள் பகைவர்கள்லாம் விரட்டுவதற்கு அவெல்லாம் பார்த்தா பயந்து போயிடுவாளாம். அதனால் அப்படிப்பட்ட முரட்டு மாடுகள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட மாடுகளை விரட்டுவதற்கு ஒருவனே
ஒரு கோபனை வந்து பாலை கறந்து பார்த்தாலே இந்த ஒரு கோபனை எப்படி இருக்கான்னா அங்கே இருக்கிறவாளாம் எப்படி பலசாலியாக இருப்பார்கள் என்று மற்ற பகைவர்களெல்லாம் பயந்து ஓடுவதற்காக பாலை கறப்பதாக சொல்கிறாள். அதனால் கற்றுக்கறவை கணங்கள் பலகறந்து, அதனால் பாலை கறந்து யார்கிட்ட வியாபாரம் பண்ணி இப்போ கொண்ட மாதிரி வியாபாரங்கள்லாம் பாலில் வியாபாரம் பண்ணத்துக்கு அங்கே தேவையே இருக்காது. ஏன்னா அவெல்லாம் அப்படி எல்லார் வீட்லேயும் சமர்த்தியாக பால் இருக்கும். பால் அந்த வீட்லேயும் செலவு இருக்காது, மற்ற வீட்லேயும் நிறையா இருக்கிறதுனால வாங்கிறதுக்கு ஆள் இருக்காது. அதனால் இந்த மாதிரி பகைவர்களை விரட்டுவதற்கான அங்கே இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட பலசாலிகள்னு காமிக்கிறதுக்கோசரம் பாலை கறப்பார்கள். அதனால் வியாபாரத்திற்காக கறக்க மாட்டார்கள் சொல்லலாம். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து அப்படி கறந்தாலும் செற்றார் திலரழிய சென்று திருச்செய்யம். செற்றார்னா கிருஷ்ணனுடைய குணங்களில் குற்றம் சொல்பவன் நமக்கு பகைவன். பெருமாளோட குணங்கள்லாம் இருக்கு இல்லையா, கிருஷ்ணன் இங்கே கண்ணனோட குணங்களை பற்றி சொல்ல. அதனால் பெருமாளுடைய கிருஷ்ணனுடைய குணங்களில் அவனோட நிறைய அவனுக்கு வேண்டாதவளாக இருப்பா இல்லையா, அப்படி சொல்வது நமக்கு பகைவன். யாரெல்லாம் நமக்கு பகைவனாக இருக்கான், அவனை பற்றி யாராவது சொல்லான்னு அப்படி பகைவன். ராவணனிடமிருந்து வந்த விபீஷணன் ராமனுக்கு பகைவன். அதனால் எனக்கு பகைவன் என்றான் அங்கதன் என்ன சொல்கிறான், வாழ கூட்டங்களாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறார் விபீஷணனை வந்து இந்த கோஷ்டியில் சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு. அதனால் அங்கதன் என்ன சொல்லலாம், ராவணனிடமிருந்து வந்த விபீஷணன் ராமனுக்கு பகைவன், ஏன்னா ராவணன் பகைவன், அதனால் அவன்கிட்டேருந்து வந்த விபீஷணன் பகைவன், அதனால் எனக்கும் அவன் பகைவன் என்றானாம் அங்கதன். அப்புறம் கீதையை பூர்ணமாக அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்த கண்ணன் இந்த யாருக்கெல்லாம் உபதேசிக்கக்கூடாது என்கிறான். ஏன்னா கீதோபதேசம் பண்ணியிருக்கான், அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணியிருக்கான் கண்ணன். பண்ணிட்டு அதை யாருக்கெல்லாம் நம்ம வந்து உபதேசிக்கக்கூடாதுன்னு சொல்லணும். அதை யாருக்கெல்லாம் உபதேசம் செய்யக்கூடாதுன்னா தவம் செய்யாதவர்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. தபஸ் பண்ணாதவன்னா ஜபங்கள்லாம் பண்ணக்கூடாது, யாரெல்லாம் பண்ணலையோ அவளுக்கு. ரெண்டாவது என்னிடம் பக்தி இல்லாதவருக்கு. ஆனால் கண்ணன் சொல்லும்போது இந்த உபதேசம் யாருக்கெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னா யாரெல்லாம் என்கிட்ட பக்தி இல்லையோ, அதனால் என்னை யாராவது அவதூறமாக பேசுவாரோ அவர்களுக்கெல்லாம் நீ பண்ணக்கூடாது. அப்புறம் பணிவிடை செய்யாதவர்க்கும், அதனால் சேவைகள்லாம் செய்யாமல் யார் கைங்கரியங்கள்லாம் பண்ணாமல் யாரெல்லாம் இருக்காளோ பணிவிடை செய்யாதவர்க்கும், என்னுடைய கல்யாண குணங்களில் எவன் ஒருவன் பொறாமை வைத்திருக்கிறானோ அவனுக்கு உபதேசம் செய்யாதே. அதனால் கண்ணனோட அவனோட குணங்களில் யாராவது பொறாமை கொண்டு யாராவது சொன்னான்னு அவளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணாதுன்னு சொல்லாராம். அதனால் பகவனிடம் குற்றம் சொல்பவன் மகாபாவி என்று சொன்னதாயிற்று. அதனால் யாரெல்லாம் பகவானிடம் வந்து யாரெல்லாம் குற்றம் சொல்லாலோ அப்படி பகவான்கிட்ட யார்ட்டா குற்றம் சொன்னால் அவள் வந்து மகாபாவி என்று சொல்லலாம் வியாக்கியானத்தில் விசேஷமாக. அதனால் கற்றுக்கறவை கணங்கள் பலகறந்து செற்றார் திரளடிய சென்று திருச்செய்யும். திரளடியன்னு கர்வத்தை அழிப்பது, அப்படிப்பட்ட கர்வத்தை அழிக்கக்கூடியது. சென்று செருச்செய்யும்னு பகைவர்கள் உள்ளே ஒருவரை காத்திருக்க மாட்டார்கள். இவெல்லாம் என்ன பண்ணான்னு அவெல்லாம் எனிமீஸ். அந்த காலத்து ராஜா சண்டைகள்லாம் பற்றி சொல்ல, அதனால பற்றி பகைவர்களை இப்போ ரீசெண்டாக நம்ம இதில் கூட சண்டையெல்லாம் நடந்தது இல்லையா, அதனால் அப்படிப்பட்ட பகைவர்கள்லாம் உள்ள வர வரைக்கும் காத்து நிற்க மாட்டாளாம். அவர்கள் இருக்கும் இடத்தில் சென்று போர் புரிவார்கள். அவளே இந்த இடத்துல இந்த பகைவர்கள்லாம் இருக்கிற இடத்துல போய் சண்டையெல்லாம் போடுவாள். அதனால் பெண்கள் குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் இவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று அவர் இருக்கும் இடத்துல இவாள் என்ன பண்ணுவான்னு கேட்டால், போய் எதுக்கு சண்டை போடுறான்னு கேட்டால் தன்னோட பலத்தை காண்பிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லாமல் அங்கே தன் ஊரில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், அவளுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது என்பதற்காக அங்கே போய் போர் புரிவார்களாம். அதனால் சென்று சிறுச்செய்யம் குற்றமன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. போர் புரிவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் ஆயுதம் தரிக்காமல் செல்வது குற்றம். அதனால் சண்டைக்கு போகும்போது ஆயுதமே இல்லாமல் நான் போய் சண்டை போடுறேன்னு போக முடியுமா? அதனால் போக முடியாது. ஏன்னா பகவானே இருக்கும்போது அவனோட ஆயுதத்தோடு தான் போகிறான் இல்லையா. ஆனால் சங்கம் சக்கரம் எல்லாம் அந்த பஞ்சாயுதம் எல்லாம் எல்லா ஆயுதங்களோடு தான் போகிறான். அதனால் இவன் என்ன குற்றமொன்றில்லாத கோவலர். அதனால் இவன் போகும்போது ஆயுதம் தரிக்காமல் போவது குற்றம், செல்வது குற்றம். யாராவது ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு மருத்துவர் ஒரு வியாதியை நீக்க மருந்தும் ஸ்டெதஸ்கோப்பும் என்ன. இப்போ டாக்டர்னு ஒரு அடையாளம் பார்க்கணுன்னு பார்த்தா கழுத்தில் ஸ்டெதஸ்கோப்பு மாட்டிருப்பா இல்லையா. அதனால் பார்க்கலாம். அந்த காலத்தில் பார்த்தா டாக்டர் வீட்டுக்கெல்லாம் வர்றது வழக்கம் உண்டு. அப்போது ஒரு கையில் ஒரு பேக் எடுத்துன்னு வருவார் இல்லையா. அதனால் மருந்து வேண்டிய மருந்து, ஸ்டெதஸ்கோப்பு, இதெல்லாம் தேவையான உபகரணங்கள்லாம் அந்த தொழிலை யாரெல்லாம் செய்கிறாலோ அந்த மாதிரி தேவையான உபகரணங்கள்லாம் கையில் எடுத்துன்னு வருவாமல் இருப்பது குற்றம். விவாகத்திற்கு திருமலை சென்றவன் பெண்ணை அழைத்து வராதம்
மாங்கல்யத்தை எடுத்து வராதும் குற்றமன்றோ. அதனால் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது கல்யாணத்துக்கு போகும்போது அந்த ஊர் எந்த ஊராக இருந்தால் இருக்கட்டும், கல்யாணத்துக்குன்னு போகும்போது திருமங்கலத்தை எடுத்துன்னு வரல. அதனால் முக்கியமான அந்த பெண்ணை அழைச்சின்னு வந்து போயிட்டால் அது குற்றம் இல்லை. அதனால் இவ்வாறான குற்றம் இவர்களிடம் இல்லை. அதனால் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் இவ்வாழ்கிட்ட இல்லை. சென்று குற்றமன்றில்லாத கோவலர், அப்படிப்பட்டவர்கள் இவர்கள். குற்றமன்றில்லாத கோவலர்தம் பொற்குடியே. பகவான் பார்த்தா குறைவென்றுமில்லாத கோவிந்தா சொல்லுவோம் இல்லையா? அதனால் குறைவென்றும் இல்லாதவன், குறைவென்றும் இல்லைன்னா பாட்டெல்லாம் பாடுறா பாருங்க. அதனால் பகவான் குறைவென்றும் இல்லாதவன். கோபர்கள் துர்பிக்ஷம் முதலிய குறைகள் உள்ளவராயினும் குற்றமொன்று இல்லாதவர்கள். அதனால் கோபர்கள்லாம் அங்கே இருக்க கோபர்கள் கோபியர்கள்லாம் இருக்கா இல்லையா? துர்பிக்ஷம் முதலிய மற்ற குறைகள்லாம் இருந்தாலும் அவெல்லாம் குற்றமொன்று இல்லாத, அப்படிப்பட்ட குற்றங்கள்லாம் இல்லாதவர்கள் அவர்கள். அதனால் அந்த அப்படிப்பட்ட குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. ஏன்னா கிருஷ்ணார்ப்பணம்னு யாரெல்லாம் சொல்லி கொடுக்குறாளோ அப்படி அவன் பகவான் ஏற்றுக்கிறான். அப்படிப்பட்ட குற்றமொன்று இல்லாத சீதா பிராட்டி பொற்கொடியே கூப்பிட்றாளாம். எப்படி அடைமொழி போட்டு கூப்பிட்றா பொற்கொடியேன்னு. சீதா பிராட்டி ஜனகருடைய குலத்திற்கே புகழை உண்டு பண்ணுபவள். சீதா பிராட்டி ஜனகனோட புதல்வி தான் இல்லையா, பெண் இல்லையா? அதனால் அந்த குலத்திற்கே புகழை உண்டு பண்ணுவள். ராமனை பர்த்தாக அடைவதுனா இந்த பெருமை நமக்கு கொண்டாடும் என்று ஜனகர் சொன்னார். அதனால் நமக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். அதனால் ராமனை பர்த்தாக. அதனால் ஆவிக்கோர் பற்று கொம்பு நின்னவன் அறிகின்றிலேன் நான். அப்படி ராமனை பர்த்தாக அடைவதனால இந்த பெருமை நமக்கென்றும் உண்டாகும் என்று ஜனகர் என்ன சொல்லான்னு கேட்டால், மாப்பிள்ளை சொல்லிப்பா இல்லையா? சில பேரெல்லாம் வந்து எங்காத்து மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறது வழக்கம் உண்டு இல்லையா? அதனால் அப்படி பொற்கொடி, அப்படிப்பட்ட பொற்கொடின்னு சொல்லும்போது ஆவிக்கோர் பற்று கொம்பு நின்னலால் அறிகின்றிலேன் நான். கொடி வந்து கொம்பை தானாகவே பற்றி கொள்ளும். அதனால் சில பேரெல்லாம் பார்ப்போம், அவள் மாப்பிள்ளை மற்ற சமயத்தெல்லாம் மதிக்கிறாளோ இல்லையோ, அதனால் அந்த சமயத்தில் பார்த்தா அவர் பெரிய பதவியில் இருக்கா, பெரிய புகழ் பெற்றவர்களாக இருக்கா அப்படின்னா உடனே அவள் போய் என்னோட மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிற வழக்கம் உண்டு. அப்படி எப்படின்னு கேட்டால் அந்த ஒரு கொடி என்ன பண்ணால் கொம்பை வந்து தானே பற்றி கொள்ளவும், அப்படிப்பட்டு கொடியெல்லாம் போய் தானே பற்றி கொள்ளவும். அப்படிப்பட்ட நீயும் கண்ணனாகிய ஒரு கொம்பை பற்றி வாழ வேண்டாமான்னு கேட்குறாள். உள்ளப்படுத்தினுக்கிறவளை பார்த்து கேட்குறா, என்ன அப்படிப்பட்ட கண்ணனவன், அப்படிப்பட்ட கண்ணனை வந்து அவள் சீதா பிராட்டி வந்து ஜனகருடைய குலத்திற்கே புகழே உண்டு பண்ணுவளா பொற்கொடியே இருக்கு அப்படின்னு அடைமொழி கொடுத்து கூப்பிடும்போது இங்கே இருக்கிறவளையும் பார்த்து அப்படி சொல்லலாம், பொற்கொடியேன்னு கூப்பிட்றாளாம். அப்படிப்பட்ட பொற்கொடியை நீ, அதனால நீ என்ன பண்ணணும்னு கேட்டால் ஆவிக்கோர் பற்று கொம்பு நின்னலால் அறிகின்றேன்னா அப்படி கொம்பை தானாக பற்றி கொள்ளும் இல்லையா? அப்படிப்பட்டவன் கண்ணன். அந்த கண்ணனை நீயும் கண்ணனாகிய ஒரு கொம்பை நீ பற்றி வாழ வேண்டாமா என்று கேட்கிறாளாம். அப்படி பொற்கொடியே புற்றவர்கள் புனமையிலே போதராய். புற்றில் வசிக்கும் பாம்பு என்ன பண்ணுறதாகவும் பயமற்றதாக இருக்கும். ஒரு புத்தில் பாம்பு புத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பாம்பு புத்தில் அந்த இருக்கக்கூடிய பாம்புக்கு ஏதாவது பயம் இருக்குமா? பயமற்றதாக இருக்கும். அதனால் படத்தை விரித்து காட்டும். அதுலேருந்து வெளியில் வரும்போது அப்படி படம் எல்லாம் பிடிச்சி காட்டும் இல்லையா பாம்பு. அந்த படத்திற்கு மிருதுவான தன்மையும் அகலமும் இருப்பதால் அழகு பெற்று இருக்கும். அதனால் அந்த பாம்புக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். படம் எடுக்கும்போது பாம்பு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தொட முடியுமா? இல்லையா? அதனால் மங்களாசாசனம் செய்து கொண்டிருக்கும் திரௌபதியை அல்குலை பார்த்த பெண்கள் தாம் புருஷர்களாக இல்லை என்று நினைத்தார்களாம். அதனால் அந்த பாம்பு எப்படி அழகாக இருக்குமோ அப்படி மங்களாசாசனம் செய்து கொண்டிருக்கும் அந்த திரௌபதியை பார்த்தவெல்லாம் அவள்லாம் அங்கே இருக்கக்கூடியவெல்லாம் அந்த பெண்களே என்ன பண்ணுவோன்னு கேட்டால் தான் புருஷர்களாக தான் இல்லையே, அதனால் அப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கிறாளே அந்த பெண்ணை நாம் காதலிக்கலாமா? அந்த மாதிரி ஒரு மன ரீதியோடு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருப்பாலும் தான் புருஷர்களாக இல்லை என்று இருப்பார்களாம். அதனால் புற்றவரவர்கள் அல்குல்னா அப்படிப்பட்ட திரௌபதி அப்படி இருக்கும் மாதிரி புற்றவரவர்கள் புனமையிலே போதரா இந்த பெண்ணை வர்ணிக்கிறாளாம். புனமையிலே போதரான்னு பம்பா சரசில் ஸ்ரீராமன் சீதையை பிரிந்து துயருடன் இருக்கும்போது ஒரு பெண் மயில் என்ன பண்ணுறதாம், தன் பர்த்தாவான மயிலுடன் தோகை விரித்து நர்த்தனம் செய்தன. அதனால் தோகை விரித்து ஆடி நர்த்தனம் செய்தன என்று வர்ணித்து இந்த பெண்மையிலே ராவணன் தூக்கி கொண்டு செல்லவில்லையே என்று காதல் வருத்தத்தை காட்டினாளாம். அதனால் அப்படி இருக்கும்போது பம்பாசரசு ராமன் சீதையை பிரிந்து துயருடன் இருக்கான். அப்போ இருக்கும்போது ஒரு பெண்மையில் என்ன பண்ணால் தன்னோட பர்த்தாவான மயில் 2 பேரும் சேர்ந்து நர்த்தனம் ஆடுதான். அதனால் அப்படி வர்ணிக்கிறாளாம். அந்த வர்ணனை பார்க்கும்போது இந்த பெண்மையிலே வந்து ராவணன் தூக்கி கொண்டு செல்லவில்லையே என்று காதல் வருத்தத்தை காட்டினாளாம். அதனால் இப்படி இருக்கிற ஏன்னா இங்கே கம்பேரிசன் சொல்கிறா. அதனால் நீ பெண்ணே, நீயும் பெண்மையிலே போல கண்ணனிடம் நடந்து கொள்ள வேண்டாமா? அதனால் அப்படிப்பட்ட நீ பெண்ணாக இருக்கக்கூடிய உள்ள படுத்துருக்கு,
நீ பெண்மையிலே போல அப்படி கண்ணனிடம் வந்து காதல் கொள்ள வேண்டாமா, படுத்துருக்கே புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட. சுற்றத்து தோழிமார்னா சுற்றி இருக்கிற தோழிமார்கள், ஆயர்பாடுகள் அனைவரும் தோழிகள். அதனால் ஆயர்பாடியில் இருக்கிற ஒருத்தராக எழுப்புறா இல்லையா, 5 லட்சம் தோழிகள்லாம் எழுப்புறா. அதனால் ஆயர்பாடுகள் அனைவருமே தோழிகள். கோவிலுக்கு எல்லாரும் சேர்ந்து தான் கோவிலுக்கு போகிற வழக்கம் பார்க்கலாம். இன்றைக்கி கிராமத்தில் இருந்தாலும் சரி, டவுனில் சிட்டியில் இருந்தாலும் சரி, எங்கேயாவது போகும்போது கூட கூட்டம் கூட்டமாக இப்போ வாக்கிங் போனால் காலம்பரை வாக்கிங் போகும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எல்லோரும் சேர்ந்து தான் வாக்கிங் போவா இல்லையா. அந்த மாதிரி ஆயர்பாடுகள் அனைவருமே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டமாக கோவிலுக்கு செல்வதை ஒரு சேர்ந்து தான் கோவிலுக்கு போகிற வழக்கம். புராணம் போன்ற சத்வேஷங்களில் ஒருவருக்கு ஒருவர் தோழர்களாக இருப்பது சகஜம். ஒரு பெரிய புராணங்களும் உபன்யாசங்கள்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ புராணம் கேட்பது போன்ற சத்வேஷங்கள் எல்லாரும் சேர்ந்து போவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சகஜமாக இருப்பது வழக்கம், தோழர்களாக. அதனால் மற்ற தகாத காரியங்கள் சிநேகிதர்களாக இருப்பது போற்றத்தகுந்ததன்று. அதனால் மற்ற தகாத காரியங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருப்பது போற்றத்தக்கது என்று. அதனால் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட. அப்படிப்பட்ட பெண்ணே, நோன்பை கருதி கண்ணனை அடைய அவன் முற்றத்து வந்து சேர்ந்தனர். அதனால எல்லாரும் வந்திருக்காங்க. நீ முற்றம் புகுந்துன்னா உன்னோட வீட்டு வாசலில் வந்து நிற்கும். வீடு முற்றம்னா வீட்டில் பார்த்தா நடுவில் முற்றங்கள்லாம் இருக்கும். வீட்டில் பார்த்தா பழைய காலத்து வீடெலாம் பார்த்தா முத்தம்னு சொல்லுவோம். அதனால் ஓப்பன் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும். அதனால் இங்கே என்ன சொல்லான்னு கேட்டால், உன் வீட்டு வாசலில் வந்து நாங்கள்லாம் காத்துன்னு இருக்கோம். உன் முற்றம் புகுந்து முகில் வண்ணன், எதுக்கோசரம் வந்திருக்கோம்? முகில் வண்ணன் பெயர் பாட. அதனால் முற்றம் வந்து சேர்ந்துன்னு அத்தனை ஆயர்பாடி பெண்கள் எல்லாரும் வந்து சேர்ந்தாச்சு. நீ இன்னும் தூங்கின்னு இருக்க. உன்னோட வீட்டு வாசலில் வந்திருக்க எதுக்கு வந்தேன்னு பகவானின் நாமத்தை பாடாமல் தூங்குகிறாயே. நாங்கள்லாம் பாடின்னு இருக்கோம். முகில்வண்ணன் பெயர் பாட. பகவானின் நாமத்தை சொன்ன உடனே அருகில் உள்ள அனைவருமே எழுந்து உறக்கமாகிற அசுத்தியில் விடுபடுவார்கள். அப்படி தூங்கிண்டே இருக்கிறது காலங்காலத்தால் என்ன பகவான் நாமம் சொல்லாமல் தூங்கு மூஞ்சின்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் தூங்கிண்டே இருக்கிறது அசுத்தியாகும். அதனால் அதுலேருந்து விடுபடுவார்கள் பகவான் நாம சொல்கிறதுனால. அதனால் நீயே இன்னும் தூங்குகிறாய், இன்னும் தூங்கின்னு இருக்கு. அதனால் நீ முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பெயர் பாட. நாங்கள்லாம் முகில் வண்ணன் பெயர் பாட வந்திருக்கோம். நீயும் எழுந்திருந்து முகில்வண்ணன் பெயரை பாட வேண்டாமா, தூங்கின்னு இருக்கு, அசுத்தமாக தூக்கத்தோடு இருக்கேன்னு சொல்லி எழுப்புறாளாம். என் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர் பாட. சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி. எம்பெருமான் நாமத்தை சொல்லும்போது கேட்கும் போதும் ஆடி ஆடி அகம் கரந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி சொல்லுவார் இல்லையா ஆழ்வார் அனுபவம். அப்படி மலை எடுத்து கல்மாரி காத்து என்று சொல்லும் வகையில் தங்களுடைய அவயங்கள் தடுமாறிவிடும். அதனால சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி வாயடைச்சு போகும் சொல்லுவா இல்லையா. அதனால அப்படி மலையை எடுத்து எம்பெருமான் நாமத்தை சொல்லும்போது, பகவானோட நாமத்தை சொல்லும்போது சில பேர் பார்க்க மைக்கூர்ச்சல் இடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. பகவன் நாமா சொல்லும்போது அவனை பார்த்தா நிறைய இடத்துல பார்க்குறோம். நிறைய பேர் பகவன் நாமா சொல்லிட்டு பாட்டுக்கெல்லாம் பாடும்போது அவள் டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிடுறான். அவளை மறந்து போகிறா, அவள் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதனால் அப்படிப்பட்ட டான்ஸ் எல்லாம் ஆடின்னு இருக்கான்னு பாருங்க. அதனால் நர்த்தனங்கள்லாம் ஆடுவாள். அதனால் அவள் அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி தாங்களும் சேர்ந்து ஆடுவான். ஏன்னா அந்த நாமத்தை சொல்லும்போது அவளோட உடலில் அப்படி ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது. அதனால் பகவன் நாமாவை சொல்லும்போது கேட்கும்போது காதால் கேட்கும்போதும் சில பேருக்கு காதால் கேட்கும்போது தூக்கங்கள்லாம் வரும் இல்லையா. அதனால் இப்போ உபன்யாசங்கள்லாம் கேட்குறோம். நிறைய பேர் உட்காந்து உபன்யாசம்லாம் கேட்கும்போது என்ன ஆகும், அவளுக்கு அந்த மாதிரி உணர்வுன்னு தூக்கம் வந்துடுறது கேட்டு. அதனால் கேட்கும்போதும் ஆடி ஆடின்னு தூங்கி எழுந்து அப்படி ஆடி நினைப்பா இல்லையா. அதனால் மற்றவாள் மேலே சாஞ்சுட்டே இருப்பாள். அந்த மாதிரி ஆடி இல்லை. இங்கே வந்து ஆடி அகம் கரைந்து அப்படி உள்ளம் மகிழ்ந்து போகுமாம். அப்படி ஆடி நெகிழ்ந்து போய் அகம் கரைந்து இசை பாடி உள்ளம் அப்படியே கரைஞ்சு போகுமாம். இசை பாடி ஆழ்வாரோட அனுபவம் அப்படிப்பட்ட மலையை எடுத்து கல்மாரி காத்தான் இல்லையா. அதனால் ஒரு பெரிய மலையை எடுத்தான். கல்மாரிலாம் பெரிய மழையெல்லாம் கொட்டும்போது கோவர்தனகிரியை பிடிச்சான் இல்லையா. அதனால் சொல்லும் வகையில் தங்களுடைய அவயவங்கள் தடுமாறிவிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் அப்படிப்பட்ட பகவன் நாமா, அப்படிப்பட்ட ஒரு அந்த பகவன் நாமாவுக்கு எடுத்துக்காட்டாக சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, அப்படி செல்வமாக வளர்க்கப்படும் பெண் என்ன உள்ள படுத்துன்னு இருக்கா இல்லையா. கண்ணனே வந்து என்ன இடையட்டும் என்ற செருக்கோடு படுத்துன்னு இருக்கான். அப்படிப்பட்ட பெண் செல்வ பெண்டாட்டி, அப்படி செல்லமாக வளர்க்கப்படும் பெண்ணாக இருக்கிறாள் அவள். எந்த பெண் புருஷனை ஆட்டி வைக்கிறாளோ அவள் பெண்டாட்டி. அதனால் ஒரு பெண் வந்து புருஷனை நிறைய இடத்துல பெண்கள்லாம் பார்க்கலாம் இல்லையா, ஆட்டி வைக்கிறான்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் பட்டிமன்றங்களாக நடக்கிறது. அதனால் அப்படி பட்டிமன்றங்களாக நடக்கும்போது நிறையா விசேஷமான டிஸ்கஷன்லாம் நடக்கும் பாருங்க. அதனால் எந்த பெண் புருஷனை ஆட்டி வைக்கிறாளோ அவள் பெண்டாட்டி.
இந்த தன்மை இந்த காலத்தில் எல்லா பெண்களுக்கும் இருக்கும். இந்த காலத்தில் பார்த்தா நிறைய இடத்துல என்ன அப்படி அப்படி அந்த பெண்ணு உள்ளே படுத்துருக்கா. அதனால் அதை பற்றி கம்பேரிசன் சொல்லும்போது செல்வ பெண்டாட்டி இந்த தன்மை இந்த காலத்தில் இருக்கிற பெண்கள் நிறையா பேருக்கும் இருக்குமாம். அதனால தான் இதில் நிறைய விஷயங்கள்லாம் அன்றைக்கே ஆண்டாள் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த காலத்தில் நடக்கக்கூடியது இந்த மாதிரிலாம் நடக்கும்னு ஆண்டாளுக்கு தெரியும். அதனால் அந்த காலத்தில் எழுதி வச்சுட்டு போயிட்டா ஆண்டாள் ஒரு விஷயங்களையும் பார்க்கும்போது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் இல்லையா. இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இந்த காலத்தில் தானே நடக்கிற காரியங்கள் அத்தனையும் பார்த்தா முன்னாடி ஆண்டாள் சொன்ன விஷயங்கள் தான். அதனால் அப்படிப்பட்ட இந்த தன்மை இந்த காலத்திலும் எல்லா பெண்களுக்கும் இருக்கும் என்று ஆண்டாளும் என்னென்னா தன்னோட கணவனால் ரங்கநாதனை ஆட்டி வைத்தாளாம் அல்லவா. ஆனால் ரங்கநாதன் எப்படி ஆட்டி வைக்கிறார் இல்லையா. அதனால் அப்படி விசேஷமாக செல்வ பெண்டாட்டி சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றை குரங்கும் பொருளேலோரம்பாவாய். எற்றை குரங்கும் பொருள்னா வேலைகளை செய்து களைப்படைந்திருக்கும் அதை நீங்கள் தூங்குவது உண்டு. இப்போ சாதாரணமாக நிறையா வீட்டில் வேலையெல்லாம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப டயர்டாக இருக்குது. மத்தியானம் வேலையில் கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம், இல்லை ராத்திரி சீக்கிரமாக படுத்துக்கிற வேலை உண்டு. பகல் போகிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படி டயர்டாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு களைப்படைந்திருக்கும் போது தூங்குறது வழக்கம் உண்டு. களைப்பில்லாத போது நீ படுத்திருப்பது சோம்பலை கொடுக்கும். உனக்கு என்ன நீ என்ன அப்படின்னு வேலையெல்லாம் வெட்டி முறிச்சியான்னு சொல்லுவோமோ. வேலைகள்லாம் ரொம்ப வேலைகள்லாம் நிறையா செஞ்சு வெட்டி முறிச்சிட்டியா தூங்கின்னு இருக்கு. அப்படிப்பட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் படுத்துன்னு இருக்க. அப்படி படுத்துன்னு இருக்கிறது சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணும். அதனால் கிருஷ்ணனுடைய சேர்க்கையால் களைப்பு தூங்குகிறாயா கேட்குறாள். அதனால் நீ என்ன நிறையா வேலையெல்லாம் செஞ்சால் தூக்கம் வருது என்ன, நீ என்ன வேலை செஞ்சேன்னு கேட்டால் நீ கிருஷ்ணனோட சேர்ந்து அவனோட விளையாடினியா, அவனோட சேர்ந்து அனுபவம் பண்ணியா, அதனால் அந்த களைப்பினால் தூங்குறாயான்னு கேட்குறாளாம். நீ பாகவதருடன் சேர வேண்டியவள், அதனால் நீ எங்களோட சேர நாங்கள்லாம் பாகவதர்கள், எங்களோட சேர வேண்டியவர்கள். அதனால் நாங்களும் உன் பிரிவை ஆற்ற முடியாமல் இருக்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட நீ பெண்ணே நீ தூங்கின்னு இருக்கியே, நீயும் எங்களோட சேராமல் நீங்கள் நீ மாத்திரம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறோம், உன்னோட பிரிவை நாங்களும் ரொம்ப அனுபவிக்கிறோம். அதெல்லாம் நீயும் எங்களோட சேரலேன்னு சொல்லிட்டு என்னென்னா பிரிவை ஆற்ற முடியாமல் இருக்கிறோம். அதனால் இவ்வாறு இருக்க ஏன் இன்னும் தூங்குகிறாய், அதனால் தூங்கின்னு இருக்கு, இன்னும் ஏன் எங்கள் கூட்டத்தில் சேரலேன்னு கேட்குறாளாம். எத்தை குரங்கும் பொருள் ஏலோ ரொம்பவா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணாகிய நீ அப்படி அப்படி பெரிய பெரிய வீட்டு பெண்ணாக இருக்கிறாள். கண்ணனே தன்னை அடையட்டும் என்று செருக்கோடு படுத்துன்னு இருக்கிற பெண்ணாக இருக்கிற நீ இப்படியெல்லாம் இருக்கேன்னு சொல்லி கூப்பிட்றாளாம். அதனால் நீ இன்னும் தூங்கின்னு இருக்கு, எங்களோட சேரலையே, நீ சேரலேன்னு எங்களுக்கும் வருத்தமாக இருக்குது. அதனால் சீக்கிரமாக சேராமல் வந்திருக்கு. உங்கள் வீட்டு வாசலில் காத்துன்னு இருக்கும். முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர் பாட எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும்னு சொல்லினா திருப்பாவை நோக்கமே இதான் இல்லையா. ஆண்டாள் முதலே தான் மாத்திரம் அனுபவிக்காமல் எல்லாரையும் சேர்ந்து 5 லட்சம் பெண்களையும் கூப்பிட்டு நம்மையும் சேர்த்து நமக்குமாக இந்த ஆண்டாள் திருப்பாவையெல்லாம் பாடியிருக்கா. எல்லாரும் சேர்ந்து நம்மளும் அனுபவிக்கிறோம் இல்லையா இன்னைக்கு. அதனால் அத்தனை பேருக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லாரும் அதனால தான் திருப்பாவை யாரெல்லாம் தெரியாத வையம் சுமப்பதும் மம்பம் சொல்ல காரணம் என்னன்னு கேட்டால் அப்படி அனுபவிக்கக்கூடிய ரீதியில் இருக்கக்கூடிய திருப்பாவை. அப்படிப்பட்ட திருப்பாவை யாரெல்லாம் இன்னும் கற்றுக்கலையோ யாரெல்லாம் சொல்லலையோ வையம் சுமப்பதும் மம்பன் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டா. அதனால் நீ என்னென்ன எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணுங்கிறது முகில்வண்ணன் பெயர் பாட உன்னோட வீட்டு வாசலில் வந்திருக்கோம். நீ இன்னும் வராமல் படுத்துட்டுருக்கு. அதனால் வெறும வேலையெல்லாம் நிறையா களைப்பாக இருக்கிறவா தூங்குறது வழக்கம் உண்டு. நீ தூங்காமல் நீ அப்படின்னு வேலை செஞ்சால் நீ கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கியா. அதனால் நீ எல்லாம் வரலேன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் வருத்தமாக இருக்கும். அதனால் சேர்ந்து வா, எல்லாரும் சேர்ந்து தூங்குறாய, எல்லாரும் கூட்டத்தில் என்னோட கூட்டத்தில் சேருன்னு சொல்லி கூப்பிட்றாளாம். அதனால் இந்த பாசுரத்தில் உட்பொருளாக கறவை என்பது உபனிஷத்துக்கள். அதனால் இந்த கறவைகள் பின் சென்று கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து கறவைகள் என்பது உபனிஷத்துக்கள். அப்படி கிருஷ்ணன் கீதையாகிற பாலை அர்ஜுனனாகிற கன்றை முன்னிட்டு எல்லா உபனிஷத்துமாகிற பசுவிலிருந்து கறந்து நமக்கு அளித்தான். அதனால் கண்ணன் என்ன பண்ணுறான், கீதோபதேசம் பண்ணுறான். எப்படி கீதோபதேசம் பண்ணும்போது அர்ஜுனனாகிற கன்றை முன்னிட்டு என்ன யாருக்கோசரம் இந்த கீதோபதேசம் பண்ணால் அர்ஜுனனுக்கோசரம் பண்ணான். அப்படிப்பட்ட கன்று அவன் முன்னிட்டு எல்லா உபனிஷதமாகிற கீதையில் இருக்கிற எல்லா உபனிஷதமாகிற பசுவிலிருந்து கறந்து நமக்கு அளித்தான் என்பது சாஸ்திரம் கூறுகிறது. அதனால் இதனுடைய கணங்கள் பல, அப்படிப்பட்ட கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்துன்னு அப்படி எல்லாத்தையும் கொடுக்குறான், எம்பெருமான் கொடுக்குறான் இல்லையா. அப்படி மாடுகள்லேருந்து பல கறந்துன்னுக்கிறத பற்றி சொல்ல ஆரம்பிங்க. அதனால் 108 உபனிஷத்துக்கள், ஸ்மிருதி, புராணம், பிரம்மசூத்திரம் இவைகள் ஞானப்பாலை பருக வேண்டும். அதனால் நமக்கு ஞானங்கள்லாம் கிடைக்கணும்னா எங்கேருந்து பாருங்கன்னா 108 உபனிஷத்துக்கள், ஸ்மிருதி புராணம் சொல்லுவோம் இல்லையா. அதனால் புராணம், பிரம்மசூத்திரம் என்று இவைகளிலிருந்து ஞானப்பாலை பருக வேண்டும். தத்துவம், ஹிதம், புருஷோத்தமம் இவைகளை நமக்கு அறிய வேண்டும். அதனால் இதெல்லாம் நம்ம அறிய வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட ஈஸ்வரன் ஒருவன் தான் உண்மையான பொருள். அதனால்
பகவான் ஒத்தந்தான் உண்மையானவன். அதனால் அது அவன்தான். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒத்தன் தான் இல்லையா? பகவான் ஒத்தந்தான் உண்மையான பொருள். பக்தி என்பது ஹிதம். பக்தி செய்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு ஹிதம், மனசுக்கு ஒரு ஹிதமாக இருக்கும் சொல்லுவோம் இல்லையா? அப்படி ஹிதமாக இருக்கிறது. எம்பெருமானிடம் தொண்டு செய்வது புருஷார்த்தம். அதனால் தத்துவம்னா ஈஸ்வரன் ஒருவன் தான் தத்துவம். தத்துவத்துக்கு 3 விளக்குன்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது ஈஸ்வரன் ஒருவன் தான் உண்மையான பொருள் என்பது ஒரு தத்துவம். அப்புறம் ஹிதம்ங்கிறது பக்தி செய்வதே ஒரு ஹிதமாக இருக்கிறது. அப்புறம் எம்பெருமானிடம் தொண்டு செய்வது புருஷார்த்தம். பெருமாள்கிட்ட யாரெல்லாம் கைங்கரியம் பண்ணுறாலும் அது புருஷார்த்தமாகிறது. இவைகளை நாம் அறிய வேண்டும். இந்த விஷயங்களாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த பாசுரத்திலிருந்து இவ்வாறு அதனால் இந்த அறிவை பெற்றவர்கள் ஆச்சாரியர்கள். அதனால் இப்படிப்பட்ட சுப்பிரதிஷ்டமான இந்த மாதிரி அறிவுகள்லாம் இதெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு கேட்டால் நம்மளோட ஆச்சாரியர்களுக்கெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட அறிவை பெற்றவர்கள் ஆச்சாரியர்கள். அதனால் நாஸ்திகர்களை கர்வத்தை ஒடுக்க வேண்டும். அதனால் அவர்களை அழிக்காமல் அவர்களை மட்டும் கண்டித்து நல்புத்தி. இப்போ நாஸ்திகர்கள்லாம் நிறையா பேர் இருக்காங்க. அவளை போய் உடனே சண்டை போட்டு அவளை அழிக்கக்கூடாது. ஏன்னா அவளோட புத்தியை மாத்திரம் அவளோட நல்ல புத்தியை கொண்டு வரணுமே தவிர அவள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட புத்தியை அழிக்கணுமே தவிர நம்ம அவர்களை அழிக்காமல் அவர்களை மட்டும் கண்டித்து இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி பண்ணணுமா. அது நல்புத்தி அடைய செய்ய வேண்டும் என்பது இந்த சுவாபதேசத்தில் உட்பொருளாக இந்த பாசுரத்தை கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து திரளிய சென்று திருச்செய்யும் குற்றமன்றில்லாத கோவலதம் பொற்குடே புற்றவர்கள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்தனின் முற்றம் பொந்து முகில்வண்ணன் பேர்பாடச் சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றை குரங்கும் பொருளேலோரம்பா என்று இந்த பாசுரத்தை முடித்து அடுத்த பாசுரமாக கணைத்திளம் கற்றருமே கன்றுக்கிறங்கே நினைத்து முலவழியே நின்று பால் சோர நினைத்தெல்லாம் சேராக்கும் நற்செல்வன் தங்க பனத்தலே வீழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு நீ பாடவும் நீவாதிராய் இனித்தான் எழுந்தராய் ஈதன்ன பேரக்கம் அனைத்தெல்லத்தாரும் அறிந்தேலோரம்பாவாய் கணைத்திளம் கற்றருமை கன்றுக்கிறங்கி. அதனால் தந்தையை முன்னிட்டு பெண்ணை எழுப்பினால் முன்பாட்டில். அதனால் தந்தையை முன்னிட்டு அதனால் பெண்ணை எழுப்பினால் முன்பாட்டில். இந்த பாசுரத்தில் அண்ணனை முன்னிட்டு தங்கையை எழுப்புகிறாள். அதனால் நற்செல்வம் தங்காய். அதனால் அவர் அண்ணன் வந்து கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு இல்லையா? அதனால் இந்த பாசுரத்தில் அண்ணனை முன்னிட்டு தங்கையை எழுப்புகிறாளாம். இந்த பாசுரத்தில் நித்திய கர்மாக்களை விடாமல் செய்ய வேண்டும். இது முதல்ல இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த பாசுரத்துக்கு. என்ன இன்ட்ரோடக்ஷன்னு? நித்திய கர்மாக்களை விடாமல் செய்ய வேண்டும். நித்திய கர்மாக்கள்னா என்னென்ன செய்யணும்னு நமக்கு விதிச்சிருக்கோ அந்த நித்திய கர்மாக்கெல்லாம் விடாமல் செய்யணும். பகவத் கைங்கரியம் செய்துவிட்டு தான் தனது தர்மங்களை விடாமல் செய்ய வேண்டும். பகவத் கைங்கரியம் முதல்ல பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தர்மங்கள்லாம் விடாமல் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் தர்மங்கள்லாம். அதனால் முதல்ல நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணிவிட்டு அப்புறம் பகவத் கைங்கரியம் பண்ணி பெருமாளுக்கு திருவாராதனைலாம் பண்ணுறோன்னா தினமும் பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணுறோம். முதல்ல நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு தான் திருவாராதனை பண்ணணும். நான் பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணுறேன் கைங்கரியம் பண்ணி நித்திய கர்மானுஷ்டானத்தை விடக்கூடாது. அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டான். அதனால் அப்படி அதுக்கப்புறம் தான் தர்மங்கள்லாம் செய்யணும். ஸ்ரீமன் நாராயணன், ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் என 4 எப்படி பிறந்தான்னு கேட்டால் எனக்கு ஒத்தந்தான் எல்லாமே பார்க்கும்போது ஸ்ரீமன் நாராயணனே நமக்கே பரி தருவான்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அதனால் அவன் வந்து பெருமாள் ஒத்தந்தான். அதனால் பல ரூபங்களாக எடுக்கிறான். அதனால் அவன் எப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த இடத்துல ராமனாகவும் இருக்கானாம், லக்ஷ்மணனாகவும் இருக்கானாம், பரதனாகவும் சத்ருகனாக அப்படி 4 பிறந்து தர்மங்களை உபதேசித்தார்கள். அப்படிப்பட்ட இவாளெல்லாம் தர்மங்களை உபதேசித்தான். அவனுடைய மனைவியான ஆண்டாள் என்னன்னு கேட்டால் ஒருத்தியே இந்த 2 பாசுரங்களை தர்மத்தை உபதேசிக்கிறாள். 2 பாசுரத்திலும் தர்மங்களை பற்றி சொல்லலாம். தர்மங்களாம் எப்படிலாம் தர்மங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது உபதேசம் பண்ணுறாளாம். சொம்பு கம்பளி எம்பெருமான் என்று வழக்கத்தில் சொல்லுவான். 3 சேர்த்து சொல்லுவோம் இல்லையா? சொம்பு கம்பளி எம்பெருமான்னு. அதனால் இப்படி எம்பெருமான் கிருஷ்ணனுக்கு தோழனாக அவனுக்கு நித்திய கைங்கரியை செய்பவன் அவனுடைய தங்கையை எழுப்புவதாக இந்த பாசுரம். அதனால் அப்படி எம்பெருமானுக்கு கிருஷ்ணனுக்கு தோழனாக ஒருத்தர் இருக்கானாம். அதனால் அவனுக்கு நித்திய கைங்கரியம் செய்பவன் அவனுடைய தங்கையை எழுப்புவதாக இந்த பாசுரம். அதனால் பால் மண்ணை சேராக்கும் அளவிற்கு செல்வம் உடையவன் அவன். அப்படிப்பட்ட செல்வந்தன் அவன். அதனால் சாதாரண பெருமாளுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணால் தோழனாக இருக்கான்னு சாதாரண இல்லை. ஏன்னா இந்த பாசுரத்தை ஒருத்தரையும் பார்க்கும்போது அந்த இருக்கக்கூடிய பெண்ணை வந்து செல்வ செருக்கோடு இருக்கக்கூடிய பெண்ணாக பற்றி பேசுகிறோம். அதனால் இங்கே இருக்கக்கூடியவன் தோழனாக இருக்கணும். நான் நித்திய கைங்கரியை செய்பவன் எப்படி இருக்கான்னு கேட்டால் பால் மண்ணை சேராக்கும் அளவிற்கு அப்படி பாலை கறந்து என்னாகும்னு கேட்டால்
கொட்டின்றே போகும் மழை. அதனால் அந்த அளவை ஒன்றும் பண்ண முடியல, கறக்க முடியல. அப்படி பால் சேராக்கும் நற்செல்வம் தங்காய், அப்படிப்பட்ட அளவிற்கு செல்வமுடையவன் அவன். அந்த அப்படிப்பட்ட தோழியை எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைகிறது. கனைத்திளம் கற்றருமை கன்றுக்கிறங்கி, அதனால் பசுக்களை பற்றி தான். ஆனால் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து இங்கே கனைத்திளம் கற்றருமை, தாய் நினைந்த கன்றே ஒக்க என்னையும் தன்னையே நினைக்கச் செய்து தான் எனக்கா நினைந்து அருள் புரியும் அப்பனை. திருமங்கை ஆழ்வாரோட அனுபவம் எம்பெருமானை பார்த்து சொல்லாராம். தாய் நினைந்த கன்றே ஒக்க என்னையும். அப்படி தாய் என்ன பண்ணுமான்னு கேட்டால் கன்றை நினச்சி என்ன காலங்காலத்தால் பால் கொடுக்கறதுக்கோசரம் பார்க்குறோம், நிறையா இடத்துல பார்க்குறோம். காலங்காலத்தால் பார்த்தா மாடெல்லாம் கத்தும் இல்லையா? எது கத்தும்னா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் இல்லையா? அதனால் தன்னோட கன்றுக்கு பால் கொடுக்கணும். ஒக்க என்னையும் தன்னையே நினைக்கம் செய்து தான் எனக்கா நினைந்து அருள் புரியும். அப்படி பெருமாளை பார்த்து சொல்லலாம். அதனால் அப்படி இருக்கே நீ. அதனால் கன்று தாயை நினைத்து பாலுக்காக அழுவதை காட்டிலும் தாய் கன்றை நினைந்து உறக்க கத்தி பால் கொடுக்குமாம். அதனால் கண்ணுக்குட்டி போய் பால் சாப்பிடணும்னு கத்துறதை விட அங்கே இருக்கிற மாடெல்லாம் கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்கணும்னு கத்துமாம். அதனால் ஏங்கும். அதை வெளிப்படுத்தம் செய்யும் செயல்கள் சிறந்தவை. அதனால் அதுதான் ரொம்ப சிறந்தவை. கனைத்திளம் கற்றருமை, இளமை பருவமுடைய பால் கறக்கும் எருமை என்ன பண்ணணும்னு கேட்டால் தனது கன்றை நினைத்து கொண்டு இருந்தது. அதனால் அந்த இளமை பருவம் உள்ள கண்ணுக்குட்டி போட்டவுடனே அந்த பால்லாம் கறக்கக்கூடிய மாடு இருக்கும் இல்லையா, எருமை மாடு. எருமைன்னு கனைத்திளம் கற்ற எருமைக்கு சொல்லாலும் தனது கன்றை நினைத்து கொண்டிருந்தது. கன்று அருகில் பால் இருந்தலை. அந்த கண்ணுக்குட்டி வந்து பால் சாப்பிடல. அது ஆனாலும் கன்றின் மீது உள்ள பாசத்தினால் அது பசியினால் வாழுமோ என்ற ஏக்கத்திலே நினைத்த இடத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டால் அந்த எருமை மாடு என்ன பண்ணுவான், தன்னோட கண்ணுக்குட்டி பால் கொடுக்கல ஏங்கி கத்தும். அந்த கண்ணுக்குட்டி பால் சாப்பிடாம அப்படியே நின்றுந்தா கூட அதுக்கு எதாவது பசிக்குமோ சொல்லிட்டு ஏக்கத்திலே நினைத்த இடத்திலே பாலை சுரந்ததாம் அந்த எருமை மாடு. அதனால அந்த இல்லமே சேராக மாறியது. அதனால இந்த இல்லம் நினைந்தது. அதனால அப்படி மாடு கறந்தவுடனே கறந்துட்டே இருக்கும். பசுமாட்டு தானே எனக்கு கறக்காமலே அந்த பால் கொட்டிகிட்டே இருக்கான். அதனால் கன்றுக்குட்டிக்காக கொட்டக்கூடிய பால் அது. அப்படி பால்லாம் கொட்டும்போது அந்த இருக்கிற இடம் இருக்கும் இல்லையா, அந்த பூமி இருக்கும் இல்லையா, அந்த மண் இருக்கும் இல்லையா, அந்த மண்ணில் என்னன்னு கேட்டால் பால் கொட்டி சேராக எடுத்தான். மண்ணும் பாலும் தண்ணியும் மண்ணும் சேர்ந்தா சேராகும் இல்லையா, அது மாதிரி பாலும் மண்ணும் சேர்ந்து அப்படி சேராக. கனைத்திளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலவழியே நின்று பால் சோர, அப்படி பாலை கறந்து அந்த இடெல்லாம் சேராக்கும். அப்படி இந்த குணங்களை எம்பெருமான் குணத்தில் ஒப்பானதாக உள்ளது. இது எம்பெருமானோட குணங்களோட சேர்த்து ஒப்பானதாக பார்க்கலாம். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கு உன் தோழி உம்பி எம்பியன் என்று ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ற சொற்கள் அடிகேன் மனத்திருந்திட ஆழிவண்ணா நின்னடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே என்று ஆழ்வார் அனுபவம். அப்படி ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்தான். அதனால் அப்படி பகவான் என்ன பண்ணுவான்னு கேட்டால் ஏழை பணக்காரன் இவெல்லாம் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்னமே கிடையாது இல்லையா. பசுக்கெல்லாம் கறக்கும்போது இவாளுக்கோசரம் கறக்கலாம். அதனால் மேகம்லாம் மழை பொழியும் போது இவாளுக்கோசரம் மழை பொழியணும்னு பார்க்கறது இல்லை இல்லையா. அதனால அப்படி எம்பெருமான் என்ன பண்ணுவான்னு கேட்டால் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து, எல்லாருக்கும் அருள் சுரக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். அப்படிப்பட்டவன். அப்படி பகவானும் உயர்ந்தவன், அதனால் தாழ்ந்தவன் என்று வேறுபாடு இல்லாமல் தன் கருணை என்னும் பாலை பிரவாகிக்கும்படி செய்து அனுகிரகிக்கிறான். அதனால் இந்த மாடு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் தன்னோட கன்றுக்குட்டிக்கு பசிக்குமே என்று வருத்தப்பட்டு கொண்டு தானே பாலை சொரிந்து கொண்டே இருக்குமாம். அந்த பால் சொரியத்தினால் அந்த இருக்கும் இடமெல்லாம் மண்ணோடு சேர்ந்து சேராகி விடுமாம். கற்றுக்கறவை. அதனால் கனைத்திளம் கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலவழியே நின்று பால் சோர நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய். அப்படி சொல்லலாம். இறங்கின்னு உயர்ந்த ஒரு மனிதன் தன்னால் கொடுக்கப்பட்ட திரவியத்தை ஒரு அந்தனர் வாங்கி கொள்ளாவிட்டால் எவ்வளோ வருத்தப்படுவானோ, அப்படி யாருக்காவது ஒரு பெரிய மனுஷா இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் தன்னால் கொடுக்கப்பட்ட திரவியத்தை தான் யாருக்காவது கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் திரவியத்தை கொடுக்குறாருன்னு ஒரு தானம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த அந்தனர் வாங்கி கொள்ளக்கூடிய அந்தனர் வாங்கி கொள்ளாவிட்டால் எவ்வளவு வருத்தப்படுவாரோ. அதனால் பகவான் தன்னை அண்டியவர்களுக்கு சிறியதோ ஒரு உபகாரம் செய்யாவிட்டால் மிகவும் வருந்துவான். அப்படி எம்பெருமான் என்ன பண்ணுவான்னு கேட்டால்
அவனை யாரெல்லாம் சரணாகதி பண்ணுறாளோ அப்படி சரணாகதி பண்ணுறவாளுக்கு தான் ஏதாவது பண்ணலைன்னு வருத்தப்படுவானாம். அதனால அப்படிப்பட்டவன் அவன். அதனால் இறங்கிங்கிறதுக்கு அப்படி இறங்கி வருவானாம். அதனால் உபகாரம் செய்யாவிட்டால் மிக வருந்துவானாம். அதனால் கிருஷ்ணன் கீதையில் அர்ஜுனன் வளைத்து பிடித்து கொண்டு கருணை கலந்த கீதையை உபதேசித்தான். அதனால் அர்ஜுனன் அப்படி பிடிச்சிட்டு உபதேசம்லாம் பண்ணான் இல்லையா, கருணை என்னும் மழையை பொழிந்தான் இல்லையா. அதனால் அவன் பெருமாளோட திருவடியை பிடிச்சின்றதுனால அப்படி உபதேசங்கள்லாம் பண்ணுறான் அப்படி கண்ணன். அதனால் மீண்டும் மீண்டும் அழைத்து உபதேசிக்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் திருப்பி சொல்கிறான். கீத உபதேசம் திருப்பி சொல்கிறான். அப்படி பகவானும் அப்படி இறங்கி வரான். அப்படி கன்றுக்கு இறங்கி நற்செல்வம் தங்காய், நற்செல்வனுடைய தங்கையானபடியால் அவனை போல் நீயும் பகவத் கைங்கரத்தில் ஈடுபட வேண்டாமா. அவன் கிருஷ்ணனோட தோழன் இல்லையா, ஃப்ரெண்டு. கிருஷ்ணனோட தோழன் அவனோட தங்கையை தான் எழுப்புறான் இல்லையா. அதனால் அவனை போல நற்செல்வம் தங்கையானபடியால் பகவத் கைங்கரத்தில் எப்படி அவன் ஈடுபட்டிருக்கான். ஏன்னா இந்த இருக்கக்கூடிய இந்த பெண்ணும் செல்வ செருக்கோடு, அவளோட ஃபேமிலி என்ன நல்ல செல்வ செருக்கோடு தான் இருப்பா இல்லையா, செல்வ செழிப்போடு இருப்பான், செல்வ செருக்கோடையும் எடுத்துன்னு இருக்கா இல்லையா, அப்படிப்பட்டவள் இவள். அதனால் அவன் இருந்து எப்படி அவனோட பகவத் கைங்கரியம் கண்ணனோட தோழனாக இருந்து பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கானே, அப்படி நீயும் ஈடுபட வேண்டாமா. அதனால் அண்ணனை காட்டிலும் தங்கை கிருஷ்ணனிடத்தில் அனுராகத்தில் இருக்க வேண்டாமா. அதனால் நீயும் என்ன, நீ பெண்ணாக இருக்கிறாய் கிருஷ்ணனோட, அதனால் அப்படி காதல் கொள்ள வேண்டாமா, கண்ணனை அடைய வேண்டாமா. அதனால் நீராட்டம் கண்ணனோடு சேர்ந்து நீராட்டம் கொள்ள வேண்டாமா, நீ படுத்துருக்கே, அதனால் இப்படி தூங்கி கொண்டு இருக்கிறாயின்னு எழுப்புறாளாம். கணைத்திளம் கற்றரமே கன்றுக்கு இறங்கி நினைத்து வளவழியே நின்று பால் சோர. அதனால் நற்செல்வம் தங்காய்க்கு சொல்லும்போது அப்படி தூங்கின்றிருக்கே, அப்படிப்பட்ட அவனோட தங்கையாக இருக்கிறாயே நீ தூங்கின்றிருக்கே. பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி, மார்கழி மாசத்து பணியும் பாடுறா இல்லையா, பாட்டெல்லாம் பாடும்போது சினிமாக்காரெல்லாம் முதலே சொன்ன இல்லையா, அந்த கலைஞர்கள்லாம் என்னென்னா ஆண்டாளோட பாசுரத்திலேருந்து தான், ஆழ்வார்கள் பாசுரத்துலேருந்து ஆண்டாளோட பாசுரத்தில் நிறையா எடுத்துருக்கா. அதனால் பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி அப்படி. அதனால் மார்கழி மாதத்து பணியம் பாட்டெல்லாம் பாடுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், மார்கழி மாதத்தில் அங்கே பனி கொட்டும். மார்கழி மாதத்து பனின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சொல்ல வழக்கம். ஏன்னா வாசலில் போகிறதுக்கே சொல்ல ரொம்ப பனி கொட்டுறதுடா மார்கழி மாதத்து பனின்னு சொல்லுவா இல்லையா பெரியவாள்லாம். அந்த பனியையும் பொருட்படுத்தாமல் நிறைய இடத்துல பார்க்க, மார்கழி மாதத்தில் பார்த்தா நிறையா பெண்கள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால் காலங்காலத்தால் எழுந்துப்பான், ஏந்துட்டு வாசலில் கோலம்லாம் போடுவான். கோலம் போடும்போது தலையில் துணியெல்லாம் கட்டிட்டு அந்த பனியை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறது கோலம் போடுறது இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி மார்கழி மாதத்துக்கு காலம்புற அப்படி கோலம்லாம் போடுற வழக்கம் பார்க்குறோம் இல்லையா, இன்றைக்கும் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம சிட்டியில் இருந்தால் கூட சிட்டிலேயும் நிறைய இடத்துல நடக்காது, அந்த பழக்கம்லாம் நான் விடலை. அதனால் வில்லேஜாக இருக்க மட்டும் அவள் கோல போட்டியெல்லாம் நடக்கிறது பாருங்க. காலங்காலத்தால் இருந்து ஒரு வீட்டு வாசலையும் பார்த்தா ஒரு வீட்டு வாசலையும் வரிசையாக போய் பார்த்துன்னு போவாள். இவா வீட்டில் இந்த கோலம் போட்டிருக்காளே, அவள் வீட்டில் இந்த கோலம் போட்டிருக்காளே. அதனால் கோலப்பொடி விற்பனையெல்லாம் ஜாஸ்தியாகிடுது, கலராக கோலப்பொடியெல்லாம் வைக்கிறா. அதனால் கோலங்கள்லாம் போடுறதுக்கு அப்படி பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி அப்படி பனி தலையில் விழுந்துருக்கு. விடியற் காலையில் பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி உன் வீட்டு வாசலில் பனியை பொருட்படுத்தாமல் நாங்கள்லாம் எப்படி இருக்கோம்னு கேட்டால், நின் வாசல் கடைபற்றி உன் வீட்டு வாசலில் நிற்கிறோம். வாசலில் நின்று கொண்டு கிருஷ்ணனை அடைவதற்காக நோன்பு செய்ய போகிறோம், நீ எழுந்துக்கோ. அதனால் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறோம், அதற்காக உன்னையும் அழைத்து செல்ல நாங்கள்லாம் வந்திருக்கோம், நீ உள்ளே படுத்துக்காத ஏந்திரு நற்செல்வன் தங்காய். அப்படிப்பட்ட அண்ணனோட தங்கையாக இருக்கும்போது நீ இன்னும் ஜாஸ்தி கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டாமல் தூங்கின்றிருக்கே, அப்படிப்பட்டவள் நீ. அதனால் உன்னையும் சேர்த்து எங்களோட சேர்ந்து அந்த கிருஷ்ணானுபவம் பண்ணுறதுக்கு உன்னோட வீட்டு வாசலில் பனியையும் நாங்கள் பொருட்படுத்தாமல் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கோம், கூட்டுருக்கோம், எழுந்துக்கோன்னு கூப்பிடலாம். பனித்திலே வீணின் வாசல் கடைபற்றி உள்ள படுத்திருப்பள் தேள் கடிக்க வேண்டும் என்று யாராவது விரதம் இருப்பார்களா? இனிமேல் தான் விசேஷம். ஏன்னா தேள் கடிக்கணும் அப்படின்னா யாராவது விரதம் இருப்பாளா? ஏன் தேள் கடிக்கணும்? தேளை பற்றி சொல்லும்போது ஏன் அப்படி கிருஷ்ணனையும் தேளையும் ஒப்பிடுகிறாள் என்றால், என்ன கிருஷ்ணனை தேள்னு சொல்கிறாளாம். ஏன்னா அவன் என்னென்ன பெண்ணின் வருத்த மரியாதை பெருமான் வேப்பலை போல் கசக்கும் செயல் உடையவனாக கிருஷ்ணன் வளர்ந்து இருக்கிறான். அதனால் ஒரு வேப்பலை சாப்பிட்டா எப்படி கசப்பாக இருக்குமோ அப்படி கிருஷ்ணன் எப்படின்னா வேப்பலை சாப்பிட்டா எப்படி கசப்பாக இருக்குமோ அப்படி வளர்ந்துருக்கான் கண்ணன். அதனால் அவனுக்கு பெண்ணின் கிருஷ்ணாவதாரத்தை பார்க்கும்போது அப்படி பெண்ணினோட வருத்த மரியாதை பெண்ணெல்லாம் அப்படி கஷ்டப்படுத்தினான்னு சொல்லலாம். அப்படி அவள்லாம் சந்தோஷமாக அவள்லாம் இருந்தாலும் இந்த பெண்ணோட உணர்வு மனத்தில் இருக்கக்கூடிய சொல்லலாம். அதனால் பெண்ணின் வருத்த மரியாதை பெருமான். அதனால் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் சொல்லும்போது நிறையா சொல்லியிருக்கா. அப்படி பெண்ணின் வருத்த மரியாதை பெருமானவன். அதனால் அப்படிப்பட்டவன் வேப்பிலை போல் கசக்கக்கூடியவனவன். அப்படி அவன் கிருஷ்ணன் வளர்ந்திருக்கிறான். அதனால் யசோதை என்று ஆண்டாள் கூறுகிறாள். அதனால்
ஏர்மலர் பூங்குழல் ஆயர் மாதர் என பலருள்ள கிருஷ்ணனையடே ஒரு கோபி ஆசைப்பட்டாளாம். அதில் எங்கே ஏன்னு கேட்டால் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் சொல்லத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டால் கிருஷ்ணனை அடைவதற்காக ஒரு கோபி ஆசைப்பட்டாளாம். ஏன்னா இவாழமும் ஆசைப்பட்டு தான் போயின்னு இருக்கா. இருந்தாலும் ஒரு பர்டிகுலராக ஒரு கோபியை பற்றி சொல்லும்போது அது கிருஷ்ணரிடமே தெரிவித்தாளாம். கிருஷ்ணன்ட்ட போய் நான் உன்னை விரும்புகிறேன், ரொம்ப ஆசைப்பட்டேன்னு சொல்லி கிருஷ்ணன்ட்ட போய் தெரிவித்தாளாம். கிருஷ்ணன் வந்து யமுனைக்கரையில் ஒரு மணல் திட்டில் காத்து கொண்டு இருக்குமாறு அவன் என்ன சொன்னான், இப்போ யமுனை ஆற்றுக்கு போ, ஒரு பெரிய மணல்னா மணல் திட்டுன்னு ஒன்று இருக்கும். பார்த்தோம் காவேரியிலலாம் பார்த்தா நிறைய ஜலங்கள்லாம் போயின்னு இருக்கும். நடுவில் ஜலத்துக்குள்ளே போனால் நடுவில் ஒரு மண் மேடு இருக்கும், அது மாதிரி திட்டுன்னு சொல்லுவோம். நிறையா திட்டு விழுந்ததுன்னு சொல்லுவோம். நாங்கள்லாம் காவேரியில் பார்க்கும்போது ஜலம் கம்மியாக வந்ததுன்னா மேட்டூர்லேருந்து காவேரிக்கெலாம் தண்ணி வரும். காவேரியில் போய் தீர்த்தாமாடத்துக்கு நாங்கள்லாம் போகும்போது அந்த ஒரு திட்டு இருக்கும். திட்டில் வந்து நம்ம எல்லாம் சாமான்கள்லாம் துணிமணிகள்லாம் வச்சு தீர்த்தாமாற வழக்கம் உண்டு. அந்த திட்டுன்னு சொல்லுவோம். அதனால் அவன் என்ன சொல்லான்னு கேட்டால், கிருஷ்ணன் வந்து யமுனைக்கரையில் ஒரு மணல் திட்டில் காத்துப்போ, அங்கே ஒரு பெரிய ஜலத்துக்கு நடுவில் ஒரு மணல் திட்டு இருக்கும், அங்கே காத்துட்டு நான் வரேன்னு சொல்லிட்டானான். ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணுறது, பனிக்கூடையில் நடுநடுங்கி இரவெல்லாம் காத்துனுக்கு. இந்த பொண்ணு நிஜம் நினச்சினுக்கு. ஏன்னா இந்த கண்ணன் வருவான் போல இருக்கு சொல்லியிருக்கானே, அவனை ஆசைப்பட்டிருக்கமே, அவன் வருவான் போல இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, அங்கேயே உக்காண்டுருக்கு, அந்த மணல் திட்டிலே உட்காந்துருக்கு. ராத்திரியாச்சு, குளிர்றது, பனி கொட்டுறது. மார்கழி மாதத்தில் குளிர் நடுக்க உட்காந்துருக்கு. நடுநடுங்கி இரவெல்லாம் காத்து விட்டு திரும்பி காலம்பரை பொழுது விழிஞ்சோடனே கிருஷ்ணன் வரானாம். கிருஷ்ணன் வந்தோடனே தெரிவிக்கிறதான், உனக்கோசரம் நீ சொன்னியே, நீ வருவேன்னு சொன்னியே, உனக்கோசரம் நான் காத்துன்றேனே, ராத்திரி பகலாக உட்காந்துருக்கேனே, ராத்திரிலாம் குளிர் நடுங்க கூச உட்காந்துருக்கேனே, நீ இன்னும் வரலேன்னு விட்டோடனே அதற்கு அவன் பதில் கூறாமல் சிரித்து கொண்டே போயிட்டானாம். அதனால் அதுக்கு என்னன்னு பதில் சொல்ல அவர் சிரிச்சுட்டே போயிட்டானாம். ஏன்னா இந்த பெண்ணோட வருத்தம் அறியாத பெருமானவன். அதனால் அப்படி பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் கிருஷ்ணன். அதனால் ராமன் உயர்ந்தவனா, மனத்துக்கு நியானை பாடுவோம் நீ வாய்திராய், அப்படிப்பட்ட மனத்துக்கு நியானை, அப்படி மனத்துக்கு இனியவன் கிடையாது கிருஷ்ணன். அதனால் சொல்லலாம். அதனால் எண்ணெய் குடத்தை உருட்டு, என்ன பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமானுக்கு இதெல்லாம் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள். எண்ணெய் குடத்தை உருட்டு இளம் பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டு விழுத்து கழகண்டு செய்யும் பிரானே. நீராட்டத்தில் பெரியாழ்வார் சொல்லும்போது எண்ணெய் குடத்தை உருட்டி, ஒரு வீட்டில் போவானா, ஒரு வீட்டில் போய் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் குடத்தெல்லாம் உருட்டி விட்டுருவானாம். உருட்டி விட்டுட்டு இளம் பிள்ளை அங்கே இருக்கக்கூடிய அந்த அவள் வீட்டில் அவள் அம்மா என்ன பண்ணுவான்னு கேட்டால், எண்ணெய் குடத்தெல்லாம் உருட்டி வீடு ஃபுல்லாக எண்ணெயாக கொட்டி கிடக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அவள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை தொட்டியில் படுத்துன்னு இருக்கும். அம்மா போய் வீட்டில் ஏதோ வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாள். அந்த குழந்தைய போய் கிள்ளி விட்டுட்டு ஓரமாக போய் ஒளிஞ்சுடுவானாம். இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி அந்த குழந்தை அழகை பார்த்து சந்தோஷப்படுவானாம். அங்கேருந்து ஓடி வருவோம். அம்மா பார்த்துட்டு இந்த குழந்தை அழறது எதுவும் ஆகிடுதோ, அதுக்கு வயிற்று வலிக்கிறதோ, அதனால் கண் வலிக்கிறதோ, கை வலிக்கிறதோ, ஏதோ பூச்சி கடிச்சிருத்தோ சொல்லுவோம் இல்லையா, பாப்பா உடனே அங்கே. அதனால் அந்த திரும்பி போவான். அந்த பொண்ணை திரும்பி போனோடனே திரும்பி பார்த்தா அந்த குழந்தைய அப்படி பண்ணுவானாம். இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழுத்து, ஏண்டா பண்ணேன்னு பிடிச்சி திரும்பி மாட்டின்டுவான். அப்படி அந்த பெண்ணை பார்த்து கண்ணை புரட்டி விழுத்து கழகண்டு செய்யும் பிரான போய் கண்ணை அப்படியே ஒழிச்சுட்டு அவளை போய் பயன்படுத்துகிற மாதிரி பண்ணுவானாம். அதனால் கண்ணை புரட்டி விழுத்து கழகண்டு செய்யும் பிரானே. அப்படிப்பட்ட நம்ம பெரியாழ்வார் அனுபவம் நீராட்டத்தில். அதனால் எண்ணெய் நிரம்பிய குடத்தை உருட்டி விட்டுரு. வீட்டில் சாதாரணமாக ஜலம் சிந்தினாலே அதை துடைக்கிறதுக்கே நம்ம கஷ்டப்படுறோம். ஒரு வீடு ஃபுல்லாக ஒரு எண்ணெய் குடத்தை உருட்டினா எப்படி இருக்கும், அந்த வீடு எப்படி அலங்கோலமாக இருக்கும். அதனால் அந்த வீட்டின் கோபிகள் வந்தவுடன் சிரித்து கொண்டே ஓடிடுவான். அதனால் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமானவன். அப்புறம் தொட்டிலில் தன் குழந்தையை தூங்க வைத்து விட்டு வேலைகளை ஒரு கோபி செய்து கொண்டிருப்பாள். அப்போ அங்கே வந்த கோபிகள் கண்ணில் படாதபடி அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கும் போது குழந்தை சொன்னான் இல்லையா, அந்த குழந்தையை வந்து கிள்ளி விடுவானாம். உடனே மறைந்து விடுவான். அதனால் குழந்தை அழும் காரணம் அறியாத கோபிகள்லாம் சற்று முன் பார்த்து இந்த கதையெல்லாம் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, இவ்வாறு பலமுறை செய்துவிட்டு ஒரு முறை தான். அதனால் கண்ணை புரட்டி விழுத்து கழகண்டு செய்யும் பிரானே. கழகண்டு அப்படி கண்ணை புரட்டி விழுத்து அவளை பயன்படுத்துவானாம். கழகண்டு செய்யும் உண்ணக்கணிகள் தருவன் ஒலிகடல் ஓத நீர் போலே வண்ண மழையே நம்பி மஞ்சனமாட நீவாராய். அப்படிப்பட்ட குணத்தை உடைய கண்ணனே அப்படின்னு சொல்லி யசோதை அழைப்பதாக பெரியாழ்வார் பாசுரம் நீராட்டத்தில் சாதிக்கிறாருங்க. அப்படிப்பட்டவன், அப்படி பெண்ணை வருத்தம் அறியாத பெருமான் அவன். அதனால் அப்படி கிருஷ்ணன் வந்து பெண்ணை வருத்தம் அறியாத பெருமான் அவன். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானே. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றவன்னவன். அதனால் ராவணனை வந்து பெரிய ராஜா தான். கோமான்னா தென்னிலங்கை கோமான்னு யார், ராவணன். ராவணன் பெரியதொரு தேரில் இருந்து யுத்தம் செய்கிறான். பெரிய தேரிலிருந்து யுத்தம் எல்லாம் செய்கிறான். ராமன் வந்து சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் தோள் மீது அமர்ந்து கொண்டு யுத்தம் செய்கிறானான். அதனால் ஆஞ்சநேயரோட தோளில் உட்காந்து ராமன் யுத்தம் பண்ணுறான். அவன் பெரிய தேர்லேருந்து யுத்தம் பண்ணுறான் ராவணன். அதனால் கோமான்னு
சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னு அவனை வந்து வதம் பண்ணுறாரு இல்லையா. அதனால் வென்று சொல்லாமல் செற்றன்னு சொல்கிறாங்க. அதனால் யுத்தம் செய்யும்போது அப்போ என்னன்னு கேட்டால், ராவணன் விட்ட அம்பெல்லாம் பானங்கள்லாம் காணலையாம். என்னடா அது ராவணன் பானெல்லாம் விட்டுருக்கானே, ஏற்ற மாதிரி சண்டையெல்லாம் போடுறேன்னு ராமர் பார்க்குறாருங்க. அப்படி ராவணன் இட்ட பானங்கள்லாம் அங்கேயும் காணும். அந்த பானங்கள்லாம் காணும்னு எங்கே போச்சுன்னு தேடி சுத்தமத்தும் பார்க்கும்போது தெரியல. கீழே குனிஞ்சு பார்த்தா அத்தனை பானங்களும் ஆஞ்சநேயரோட பானங்கள்லாம் ஆஞ்சநேயர் முகத்தில் உடம்பெல்லாம் அடிக்கப்பட்டு உடல் முழுவதும் இரத்த காயாக இருந்ததாம். அதனால் ஆஞ்சநேயரோட முகத்தில் போய் அடிச்சிருக்கு அத்தனை பானங்களையும். தான் ராமன் மேலே அடிக்காமல் அத்தனையும் பாதுகாத்துன்னு இருக்கான் அந்த ஆஞ்சநேயர். ஏன்னா ஆஞ்சநேயரோட தலையில் கழுத்தில் தானே உட்காந்து சண்டை போடுறாரு இல்லையா. அதனால் அத்தனை பானங்களும் கீழே வந்து ஆஞ்சநேயர் முகத்தில் அடிச்சிருக்கு. அவனோட ஆஞ்சநேயர் உடலில் அடித்தோடனே உடம்பு பூரா ரத்த விளாறாக இருக்கான். அதனால ஆஞ்சநேயர் வந்து அதை பார்த்து வருத்தப்படல. ராமனோட சண்டையை ராமன் எப்படி சண்டை போடுறான் அந்த அழகை பார்த்து மயங்கின்னு இருக்காராம் ஆஞ்சநேயருக்கு எதுவும் தெரியல. அப்படி ராமன் அழகாக சண்டையெல்லாம் போடுறான்னு பார்த்துன்னு இருக்காராம், வருத்தப்படலையாம். ராமனின் யுத்தத்தை ரசித்து கொண்டிருந்த ஆஞ்சநேயர் இருக்காராம். தன்னை அடித்த போதிலும் கோபம் கொள்ளாத ராமன் என்ன பண்ணான்னு கேட்டால், தனது பக்தனை அடித்தும் ராவணனிடத்தில் கோபத்துடன் போர் புரிந்தான். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. அப்போதான் ராமனுக்கு ஜாஸ்தி கோபம் வந்துதான். ஏன் கோபம் வந்ததுன்னு கேட்டால், தன்னோட ராவணன் சண்டை போடுறானே, அவன் நம்பலாம் விடுறானேன்னு கவலைப்படலையாம். அவனோட பக்தனாகிய ஆஞ்சநேயர் இருக்கா இல்லையா, பக்தன் ஆஞ்சநேயர் கீழே இருக்கார். அவனோட தோள் மேலே உட்காந்து சண்டையெல்லாம் போட்டு இருக்கும்போது அந்த பானங்கள் அத்தனையும் அந்த பக்தனை வந்து அவனோட உடம்பெல்லாம் மடித்து அவனை கோலா இருக்கும்போது, ரத்த விளாறாக இருக்கும்போது, ரத்தங்கள்லாம் கசிஞ்சு நிற்கும்போது அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு இருக்கானே, தன்னோட பக்தன் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கானே சொல்லிட்டு அதிக கோபம் வந்தான். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான். அப்படிப்பட்டவன் யாருன்னு கேட்டால், ராமன் தான் உயர்ந்தவன் சொல்லத்துக்கு இங்கே சொல்லிகிட்டே வரான். அதனால் அப்படிப்பட்ட ராமன் அவன்தான் மனத்துக்கினியவன். அதனால் தேளை தேளை கொட்டுறதுக்கு யாராவது தேளை போய் கூட்டின்னு வருவாளோ, அப்படிப்பட்ட பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அந்த கண்ணன். அவனை வந்து அவனோட சேர்ந்து இருப்பதற்காக என்னை அழைக்கிறீர்களே சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாள் அந்த பெண். அதனால் அப்படிப்பட்டவன் யாருன்னு கேட்டால், மனத்துக்கினியாக இருக்கக்கூடிய ராமன் தான். அதனால் நான் வந்து வரமாட்டேன்னு சொல்லி படுத்துனுக்கிற பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாள் உள்ளேருந்து. மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். அப்படி 4 வேதத்திற்கும் மனத்துக்கினியான்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது, மனத்துக்கினியான்ங்கிறது நிறையா விசேஷமான வியாக்கியானங்கள்லாம் இருக்குது. பார்த்துன்னு வரும், ஒன்றுன்னா பார்த்துன்னு வரும். முதல்ல சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றவன் அவன். அப்படிப்பட்ட குணநலங்கள் உடையவன் அவன், மனத்துக்கினியவன். அப்படிப்பட்டவன் யாருன்னு கேட்டால் ராமன் தான். அப்படிப்பட்ட ராமனை போற்றாமல் நீ கிருஷ்ணனை போற்றுறியே. கிருஷ்ணன் வந்து பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமானவன். அவனை போய் நான் வந்து வரமாட்டேன்னு சொல்லலாம். அப்படி 4 வேதத்திலும் ஓரோரு எழுத்துக்களையும் ஒன்று சேர்த்து ராமாயணம் என்ற பெயர் வைத்தார்கள். அதனால ராமாயணம்ங்கிற பெயர் வச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், ராமனோட கதை ராம அயணம் இல்லையா அது. அதனால் ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய சாமவேதத்தில் இருக்கக்கூடிய மா, யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய யா, அப்புறம் அதர்வேணத்தில் இருக்கக்கூடிய நான், இந்த எழுத்துக்கெல்லாம் சேர்த்து ராமாயணம் ராமனோட கதைகள். அப்படிப்பட்ட 4 வேதங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது ராமனோட கதைகள். அப்படிப்பட்ட உயர்ந்தவனவன் மனத்துக்கினியானை. 4 வேதத்திலும் ஒரு எழுத்துக்களையும் சேர்த்து இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட குணாதீசங்கள். வேதத்துக்கெல்லாம் எப்படி குணங்கள்லாம் இருக்கும், எப்படி உயர்வாக இருக்குமோ அப்படி உயர்வாக இருக்கக்கூடியவன் அந்த ராமன். அதெல்லாம் ராமாயணோட கதைகள்லாம் பார்த்தாலே அப்படி தான் இருக்கும், அப்படி உயர்வாக இருக்கும். அப்படி மனத்துக்கினியானை. அப்படிப்பட்ட ராமாயணம் எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு தெவிட்டாத காவியம். ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம், ஸ்வீட் சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்க, நிறையா ஒரு 10 குலாப் ஜாமுன் சாப்பிட்றோம், 5 லட்டு சாப்பிட்றோன்னா ஒரு 2 சாப்பிட்டோன்னே என்ன ஆகும்னு கேட்டால் திகட்டி போயிடும் இல்லையா. ரொம்ப திகட்டி போச்சு, ஸ்வீட் சாப்பிட முடியல, என்னால் ஒரு காரத்தை கொண்டு வான்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் ஸ்வீட், காரம், காஃபி இதெல்லாம் சொல்லி பேரெல்லாம் வச்சு நிறையா நடக்கிறது பாருங்க. அப்படிலாம் கிடையாது. இங்கே எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த ராமாயணம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு தெவிட்டாத காவியம். அதனால் சாப்பிட படிக்க தெவிட்டாத இருக்கக்கூடிய ஒரு காவியம் அது. அப்படிப்பட்ட ராமாயணம். இப்போ ராமாயண உபன்யாசம் எல்லாம் கேட்குறோம் இல்லையா. ராமாயண உபன்யாசம் எல்லாம் கேட்கும்போது ஒருத்தர் நிறையா அவள்லாம் பார்த்தா நிறையா பேர் வந்து உபன்யாசங்கள்லாம் பண்ணுறா, கதைகள்லாம் சொல்கிறா. ஒருத்தரோட அனுபவத்தை பார்க்கும்போது அதில் ராமாயணம் ஒரே கதை தான். ராமன் பிறந்தான், காட்டுக்கு போனான், சீதையை கல்யாணம் பண்ணிட்டான், யுத்தங்கள்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த ராமாயணோட கதைகள்லாம் ஒரு 7 காண்டத்தில் இருக்குது. அவ்வளோதான் விஷயம், எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அது அனுபவ ரீதியாக ஒரு இடமாக அனுபவிக்கும் போது அந்த அனுபவம். சுந்தரகாண்டத்தை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் சுந்தரகாண்டம், ஆஞ்சநேயர் போய் சீதையிட்ட போய்
போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணார், அங்கே எப்படிலாம் அனுபவம் பார்த்துன்னு இருக்கோம். அப்படி தவிட்டாத காவியம். அதனால் ராமாயணம் அவர் சொன்னாரே அதே கதை தானே அப்படின்லாம் இல்லை. அதனால் ஒரு ஒரு வருஷம் திருப்பாவை கேட்குறோம் இல்லையா? திருப்பாவை 30 பாசுரங்கள். 30 பாசுரங்கள்லாம் கேட்டால் நமக்கு அதோட விஷயார்த்தங்கள்லாம் தெரியும். விஷயங்கள்லாம் தெரிஞ்சோடனே இதுதான் நான் திருப்பி திருப்பி கேட்கணுமான்னு அப்படி ஒரு வருஷமும் ஒரு சமயமும் சொல்லும்போது மனசில் அவளுக்கு எந்த ரீதியில் ஆண்டாள் அனுபவித்தாலோ பல ரீதியாக இந்த முதல்ல சொல்லும்போதே இந்த திருப்பாவை ஒரு வார்த்தைக்கும் ஒரு நாள் எடுத்து சொல்ல வேண்டியதாக அர்த்தம் சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய திருப்பாவை. அப்படி தவிட்டாத காவியம் சொல்லும்போது இந்த திருப்பாவையும் தவிட்ட, ஏன்னா கம்பேரிசன் சொல்லும்போது ராமாயணத்துக்கு ஒப்பாக திருப்பாவையும் சொல்லுவோம். அப்படி திருப்பாவையும் ராமாயணம் சேர்ந்து ஒப்பாக இருக்கும்போது இந்த ராமாயண காவியம் எப்படி தவிட்டாததாக இருக்கிறதோ அப்படி திருப்பாவையும் தவிட்டாதாக இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட ராமாயணம் ஒரு தவிட்டாத காவியம். அதனால் இதை பலமுறை கேட்டாலும் மேலும் மேலும் கேட்க தோன்றும். அதனால் திருப்பி திருப்பி கேட்கணும்னு தோணுமா மனசில். அதனால் அதற்கு காரணமாக ராமன் தவிட்டாத. அதனால் அது காரணம் யாருன்னு கேட்டால் யாரோட கதை அது? இந்த ராமாயணங்கிறதுக்கு வர காரணம் அந்த யாரோட கதைன்னு கேட்டால் ராமன். அப்படிப்பட்ட ராமன் அவன் தவிட்டாதவன். அதனால் மனத்துக்கு இனியானே, அப்படிப்பட்ட இனியவன், ஸ்வீட் போல இருக்கான், ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடியவன். மனத்துக்கு இனியானே பாடவும் நீ வாய்திரவா. அப்புறம் ராமன் பெண்ணின் வருத்தம் அறிந்த பெருமான். ராமன் எப்படின்னு கேட்டால் ஒரு பெண்ணோட வருத்தத்தை அறிந்தவன் அவன். கண்ணனோ பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். 2 பேருக்கு கம்பேரிசன் கொடுக்குறா, 2 தோழிகள் பேசுகிறா. அதனால் ஆழ்வார்கள் பாசுரங்களையும் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கலாம். அதனால் இந்த ஆண்டாள் ஆரம்பித்து இந்த இடத்துல சொல்லும்போது ஒரு வார்த்தை தான், மனத்துக்கு இனியானே சொல்லும்போது 2 கம்பேரிசன். ராமனாக இருந்து காமன் எப்படி இருக்கா, ராமனோட குணங்கள்லாம் எப்படி இருக்குது, கண்ணனோட குணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு இங்கே சொல்லிட்டு இருக்கா. அதனால் ஆழ்வார்கள் நிறைய இடத்துல பாசுரங்கள்லாம் பாடும்போது திருமங்கை ஆழ்வாராக இருக்கட்டும், பெரிய ஆழ்வார்களாக இருக்கட்டும், அந்த பாசுரங்களில் அந்த 2 பேருக்குள்ள உயர்வு தாழ்வை பற்றி 2 தோழிகள் பேசுவதாக அனுபவ ரீதியாக நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதனால் இங்கே பெண்ணின் வருத்தம் அறிந்த பெருமானவன் ராமன். அதனால் கண்ணன் பார்த்தா பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். அவன் என்ன பண்ணுவான், ராமன் என்ன பண்ணான்னு கேட்டால் பெண்ணுக்காக உண்ணாது உறங்காது ஒலிக்கடலை குரங்குகள் மூலமாக அணை கட்டி தாண்டி பசி தாகம் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு பல வேலைகளை செய்தான். சீதையை போய் அழிச்சுன்னு வரணுங்கிறதுக்கும் சீதையை பிரிஞ்சான் இல்லையா? அந்த சீதையை பிரிஞ்ச வருத்தம் அறிந்த பெருமான் அவன். சீதையை பிரிஞ்சவொடனே என்ன பண்ணான்னு கேட்டால் அந்த பெண்ணுக்கு அவசரம், ராத்திரி பகலாக கண்ணு முழிச்சுன்னு காணாம தூங்குறது இல்லை, உறக்கம் கிடையாது, பசி தாகம்லாம் கிடையாது, அவன் சாப்பிடாம இருக்கான் ராமன். அப்புறம் ஒலிக்கடலை குரங்குகள் மூலமாக, அந்த ஆஞ்சநேயர் மூலமாக, அந்த வானரங்கள் மூலமாக ஒலிக்கடலை என்ன பண்ணுறான்னு கேட்டால் பெரிய அணையெல்லாம் கட்டுறான். அணை கட்டி பசி தாகம் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு பல வேலைகள்லாம் செய்தான், சீதையை அழிச்சுன்னு வரத்துக்கோசரம், சீதையை காப்பாற்றுவதற்காக. அப்படி மனத்துக்கு நீ ஆனை பாடவும் நீ வாய்திரவாய். அப்படிப்பட்டவன் யாருன்னு கேட்டால் ராமன். அதனால் அவனை குறித்து பாடணுமே தவிர இங்கே இருக்கக்கூடிய தேள் கடிக்க வேண்டும் என்று யாராவது விரதம் இருந்து கண்ணன் தேளை மாதிரி கொட்டக்கூடியவன், அவனை பற்றி நான் பாட மாட்டேன்னு உள்ளப்படுத்தின சொல்ல ஆரம்பிக்கிறாள். மனத்துக்கு நீ அவனை பற்றி சொல்லுவோம். மேலே நம்ம நாளைக்கு பாசுரத்தில் இதை மேலே மனத்துக்கு நீவன் எப்படிப்பட்டவன் மேலே பார்த்துட்டு மேற்கொண்டு பாசுரத்தை போகலாம். சதமகமணி நீல சாரு கல்காரகஸ்தனபர நமிதாங்கி சாந்திரவா செல்ல சிந்து கழகமணிகிதாபி ஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசதி கிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜான திருவாழைப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவே 30 ஜப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளே வாழியே பெரும்போதூர் மாமனைக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணே உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருவல்லி வடநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.